வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. சன்னி சேற்றில் படர்ந்து வானத்தை பார்த்தாள். முழு சண்டையும் ஆரம்பத்திலிருந்து முடிவதற்கு 10 வினாடிகளுக்கும் குறைவாகவே எடுத்ததால் அவனுக்கு மூச்சு கூட விடவில்லை. துப்புரவு செய்பவரை தவிர யாரும் இறக்கவில்லை, காயமடையவில்லை அல்லது காயமடையவில்லை. அது முற்றிலும் அவரது எதிர்பார்ப்புகளுக்கு புறம்பானது. அவர் உண்மையில் இறந்துவிட்டதா என்பதை உறுதிப்படுத்த அசுரனின் சடலத்தை பார்த்தார். பின்னர் ரன்களை வரவழைத்து அவர் வைத்திருந்த நிழல் துண்டுகளின் எண்ணிக்கையை பார்த்தார். நிழல் துண்டுகள் 16 கீழ் 1000. அது உண்மையில் உண்மையாக இருந்தது. வலிமைமிக்க விழித்த மிருகம் அப்படியே அழிந்தது. மேலும் நெஃபிஸ் பெரும்பாலான வேலைகளைச் செய்திருந்தாலும் கொலை அடியை சமாளிப்பது அவர்தான். ஏன் எப்போதும் அவ்வளவு எளிதாக இருக்க முடியாது? சன்னி மீண்டும் கால்களில் எழுந்து அசூர் பிளேட்டை டிஸ்மிஸ் செய்தார். அப்போது மாஸ்டர் ஜெட் தன்னிடம் ஒருமுறை கூறிய வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தது. கனவுலகில் மட்டும் யாரும் வாழ முடியாது. அப்போது அவர் அவளுடைய ஆலோசனையை குறிப்பிட்டார், ஆனால் உண்மையில் அதை நம்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எப்போதும் தன்னிறைவு பெற முயன்றார், யாரையும் சார்ந்து இருக்க அனுமதிக்கவில்லை. சன்னியின் மனதில் வலிமையின் உண்மையான அர்த்தம் இதுதான். இருப்பினும் இந்த தர்க்கம் தவறானது என்று இப்போது அவர் சந்தேகிக்கத் தொடங்கினார். உண்மையில் உங்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்ள யாராவது இருப்பது கனவு மண்டலத்தில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறது. அவர் தனியாக இருந்திருந்தால் ஒரு தோட்டக்காரரை எதிர்த்து போராடுவது அவருக்கு முடிவாக இருக்கலாம். இதேபோல் சன்னியை விட நெஃபிஸ் மிகவும் திறமையானவராக இருந்தாலும் கவச அசுரனை மட்டும் தோற்கடிப்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும், ஏனெனில் அதன் பலவீனமான புள்ளி அவளுக்கு எட்டவில்லை. ஆனால் ஒன்றாக அவர்கள் அதை ஒப்பீட்டளவில் எளிதாக நிறைவேற்றினர். பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட முழுமையும் அதிகமாக இருந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தனிப்பட்ட சக்தியை மிஞ்சும் எண்ணிக்கையில் பலம் இருந்தது. அந்த வகையில் ஒரு குழுவை சார்ந்து இருப்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக தனிப்பட்ட பலத்தின் முக்கிய அம்சமாகும். தனி ஓநாய்கள் எப்போதும் ஒரு பாதகமாக இருக்கும். கற்க வேண்டிய மற்றொரு பாடம் அது. எனக்கு அதிக விருப்பம் இருந்தது போல் இல்லை. அவன் நெஃபிஸிடம் சென்று அவள் நலமாக இருக்கிறாளா என்று பார்த்தான். அவளது தற்காலிக கடற்பாசி ஆடைகளுக்கு சிறிது சேதம் ஏற்பட்டதைத் தவிர எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றியது. அவள் சன்னியை பார்த்தாள். நினைவகம். அவன் தலையை ஆட்டினான். நெஃபிஸ் பெருமூச்சு விட்டார். தனக்கென ஒரு கவசம் அணிந்து கொள்வதில் அவள் சற்று பொறுமையிழந்தாள் என்று தோன்றியது. சன்னி ஒரு ஜென்டில்மேனாக இருந்திருந்தால் அவருக்கு சில காலம் பொம்மலாட்ட கவசத்தை கடனாக கொடுக்குமாறு அவர் பரிந்துரைத்திருப்பார். ஆனால் அந்தோ அவர் அப்படி இல்லை. அந்த கவசம் மிகவும் மதிப்புமிக்கது மற்றும் அவருக்கு நிறைய செலவாகும். அதோடு சேஞ்சிங் ஸ்டாரை போலல்லாமல் சன்னியின் படமானது கடற்பாசி இடுப்பை தவிர வேறு எதுவும் அணியாமல் இருப்பது அழகியலை காட்டிலும் அதிக தொந்தரவு கொடுத்திருக்கும். அதனால் அவர் எதுவும் பேசவில்லை. இதற்கிடையில் நெஃபிஸ் இறந்த டோட்டியை நோக்கிச் சென்று தலையை திருப்பாமல் கூறினார், காசியைக் கொண்டு வா. ஒரு பெருமூச்சுடன் சன்னி திரும்பி துடைக்க வெளியேறினார். விரைவில் பார்வையற்ற சிறுமி அவர்கள் திரும்பி வருவதற்காக பொறுமையாக காத்திருந்த இடத்தை அவர் நெருங்கினார். அவன் காலடிச் சத்தம் கேட்டு அவள் திடுக்கிட்டு தலையை உயர்த்தினாள். எஸ் சன்னி. அவள் எப்படி என்னை அடையாளம் கண்டுகொண்டாள்? அட, நான் நடக்கும் வழிதான் இருக்க வேண்டும். ஆமாம், நான் தான். எல்லாம் முடிந்தது. வா, நான் உன்னை நெஃபிஸிடம் கொண்டு வருகிறேன். மரத்தடியை பயன்படுத்தி காசி எழுந்து நின்று அவன் பக்கம் திரும்பினாள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? சன்னி சிரித்தாள். நிச்சயமாக. சிறிது நேரத்தில் அந்த கிரிட்டரை அனுப்பிவிட்டோம். ஒரு கீறல் கூட படவில்லை. காசி தெரியும் நிம்மதியுடன் சிரித்தாள். நல்லது, அது நல்லது. ஓ சரி, கயிறு. சன்னி கயிட்டை எடுத்து பார்வையற்ற பெண்ணை மீண்டும் வெட்டவெளிக்கு அழைத்து சென்றார். வழியில் அவர் சற்று வித்தியாசமாக உணர்ந்தார். மென்மையான பெண் பின்னால் நடந்து வர அவனால் தன் தங்கையை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு குறுநடை போடும் குழந்தையாக அவளும் அவனை பின்தொடர்ந்தாள், அவர்கள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டது போல. தெரிந்த வலி அவனை இதயத்தில் குத்தியதால் சன்னி பல்லை கடித்துக்கொண்டு வேறு எதையோ யோசிக்க முயன்றாள். அது எப்படியும் கடந்த காலத்தில் இருந்தது. துப்புரவு பகுதியில் நெஃபிஸ் டோட்டியின் கார்பேஸை உடைத்து முடித்தார். மின்னும் ஆன்மா துணுக்கு அவள் கையில் ஏற்கனவே இருந்தது. எதுவும் பேசாமல் சன்னிக்கு தூக்கி எறிந்தாள். அவன் படிகத்தை பிடித்து ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அதை ஏன் என்னிடம் கொடுக்கிறீர்கள்? நெஃபிஸ் கண் சிமிட்டி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள் ஒரு விஷயமாக சொன்னாள். என்னிடம் பாக்கெட்டுகள் இல்லை. ஓ. இன்னும் கொஞ்சம் திகைத்து சன்னி ஆன்மா ஷாட்டை தனது ரக்ஷாக்கில் போட்டார். ஆனால் அவள் ஏன் அதை உள்வாங்க மாட்டாள்? கேள்வி கேட்க அவன் வாயை திறந்தான், ஆனால் அவள் எதையோ உணர்ந்து கொண்டாள். நாங்கள் கொள்ளையடிப்பதை பின்னர் பிரிப்போம். ஆ சரி.
நெஃபிஸ் இதற்கிடையில் காசியிடம் திரும்பி சில ஆலோசனைகளுக்கு பிறகு கூறினார். நான் கவனமாக இருந்தேன். பிறகு அவள் சிரித்தாள். உங்கள் நிழல் வலுவடைகிறது. உங்கள் நிழல் வலுவடைகிறது. உங்கள் நிழல் வலுவடைகிறது. சன்னிக்கு இடையில் எங்கோ பரவசம் மற்றும் குதூகலம் ஏற்பட்டது. நாள் முழுவதும் அவர்கள் மேலும் 3 டோட்டிகளை கொல்ல முடிந்தது. ஒவ்வொரு முறையும் நெஃபிஸை தவிர யாருக்கும் அதிக ஆபத்து இல்லை. செயல்முறை பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருந்தது. அசுரனை கண்டுபிடித்த பிறகு அவர் நிழல்களில் ஒளிந்து கொள்வார். அதே நேரத்தில் நெஃபிஸ் தூண்டில் செயல்படுவார். பின்னர் சரியான நேரத்தில் சன்னி திருட்டுத்தனமாக அணுகி அசூர் பிளேட்டின் துல்லியமான தாக்குதலுடன் சண்டையை முடிப்பார். மெயின் ஹீரோவின் பார்ட்டியில் இருப்பது அப்படியா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். காஸ்டரை தவிர வேறு எவருக்கும் ஒரு கொடிய விழிப்புள்ள மிருகத்தைச் சுற்றி நடனமாடுவது ஒரு உயரமான பணியாக இருந்திருக்கும். பெரும்பாலும் நடன கலைஞரின் மரணத்துடன் முடிவடையும். இருப்பினும் நெஃபிஸ் அதிக சிரமமின்றி அதை மீண்டும் மீண்டும் செய்ய முடிந்தது. மேலும் என்னவென்றால் அவரது நடிப்பு திறமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. இதில் எந்த அம்சமும் இல்லை. அந்த வகையில் காஸ்டர் கூட சிறப்பாகச் செய்திருக்க முடியாது. அவள் வேகமாகவும் அமைதியாகவும் துல்லியமாகவும் இருந்தாள். அவள் செய்த ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்பட்டது மற்றும் சரியான நேரத்தில் இருந்தது. போரின் ஓட்டம் மற்றும் தர்க்கத்தை அவள் உள்ளார்ந்த முறையில் புரிந்து கொண்டதாக தோன்றியது. இது அடுத்த நொடிகளில் மனம் இல்லாத மிருகங்கள் என்ன செயல்களை செய்யும் என்பதை தோராயமாக கணிக்கும் திறனை அவளுக்கு வழங்கியது. பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்களை தவிர்ப்பதற்கும் கையாளுவதற்கும் உடல் வலிமை பற்றிய கேள்வியாக இருந்தது. திறமையும் அனுபவமும் மூல சக்தியை விட முக்கியமானது என்பதை சன்னி எப்போதும் அறிந்திருந்தார். ஆனால் நெஃபிஸை பார்த்ததன் மூலம் அவற்றுக்கிடையேயான வேறுபாடு எவ்வளவு பெரியது என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். அவரது தெய்வீக அம்சம் சன்னியை மாற்றும் நட்சத்திரத்தை விட அதிக வலிமையையும் வேகத்தையும் செலுத்த அனுமதித்தாலும் ஒரு உண்மையான சண்டையில் அவர் ஒருபோதும் வாய்ப்பில்லை. நிச்சயமாக அவர் ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தார். ஃபினிஷராக அவரது பங்கு அற்பமானது அல்ல. மேலும் யாராலும் 4 வேலைநிறுத்தங்களுடன் 4 கொலைகளை செய்ய முடிந்திருக்கும். சன்னிக்கு விரிவான நுட்பங்கள் எதுவும் கற்பிக்கப்படவில்லை என்றாலும் அவர் இன்னும் ஓரளவு அனுபவம் வாய்ந்த போராளியாகவே இருந்தார். அவர் நல்ல உடல் ஒருங்கிணைப்பு, போர் உள்ளுணர்வு மற்றும் மிக முக்கியமாக குளிர்ச்சியான மனநிலையை கொண்டிருந்தார். துப்புரவு பணியாளர்களை அவர்களால் மிகவும் திறம்பட பதுங்கியிருந்து தாக்க முடிந்தது என்பது அவரது நிழல் முன்கூட்டியே அவர்களை துரத்தியதால்தான். மொத்தத்தில் இது கிட்டத்தட்ட சமமான ஒத்துழைப்பாக இருந்தது. இருப்பினும் நெஃபிஸ் சண்டையை பார்ப்பது நிதானமானதாக இல்லை. மிகவும் சோர்வடையாமல் இருக்க முயற்சித்து சன்னி ரன்களை வரவழைத்தார். நிழல் துண்டுகள் 22 கீழ் 1000. இன்று 8 துண்டுகள். மிகவும் சிறப்பானது. தற்போது அவர்கள் தலையில்லாத மாவீரரின் மாபெரும் சிலைக்கு நேரடியாகச் செல்லும் தளம் பாதையின் விளிம்பில் காத்திருந்தனர். அவர்களுக்கும் சிலைக்கும் நடுவே துப்புரவு பணியாளர்கள் கூட்டம் ஒன்றும் அவசரப்படாமல் கடந்து சென்றது. சூரிய அஸ்தமனம் நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் நேரம் இருந்தது. மெதுவாக நிமிடங்கள் ஓடின. ஒரு கட்டத்தில் நெஃபிஸ் நகரும் கட்டளையை வழங்கினார். காஸ்ஸிக்கு உதவியாக சன்னி சேஞ்சிங் ஸ்டாரை பின்தொடர்ந்து தளம் மற்றும் சிலைக்கு இடையே உள்ள திறந்த வெளியில் விரைவாகச் சென்றார். இப்போது அவர்கள் அதன் மேல் மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. 200 மீட்டர் உயரமுள்ள நினைவு சின்னத்தை அளவிடுவது சாதாரண சூழ்நிலை கடினமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அவர்கள் எப்படியாவது காசியை மேலே இழுக்க வேண்டியிருந்தது. அவர்கள் மேலே இருக்கும் வரை அவளை விட்டுச் செல்வது பாதுகாப்பாக இருந்திருக்காது. முடிவில் நெஃபிஸும் சன்னியும் ஒவ்வொரு 20 மீட்டர் அல்லது அதற்கும் மேலாக கயிற்றை இழுத்தனர். காஸ்ஸி பாறைகளை பிடித்துக்கொண்டு அவை மேலே ஏறும் வரை காத்திருந்தார். பின்னர் செயல்முறை மீண்டும் நடக்கும். அது மெதுவாகவும் வேதனையாகவும் இருந்தது. இறுதியில் சன்னியின் தசைகள் புண் மற்றும் கிட்டத்தட்ட தீப்பிடித்தது. ஆனால் இருண்ட நீர் அவர்களை கழுவுவதற்கு முன்பு அவர்கள் பாதுகாப்பாக செல்ல முடிந்தது. இரவு இறங்கத் தொடங்கியதும் 3 ஸ்லீப்பர்களும் வட்டமான கல்மேடையின் மையத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். தீ மூட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எதுவும் கொண்டு வராததாலும் நேரமாகிவிட்டதாலும் உணவு சமைக்க வழியில்லாத நிலை ஏற்பட்டது. அவர்கள் உலர்ந்த இறைச்சியின் கீற்றுகளை மென்று வரம்பற்ற தண்ணீர் பாட்டிலை சுற்றி சுற்றி முடித்தனர். சிறிது நேரம் கழித்து நெஃபிஸ் சன்னிக்கு இன்றைய பயணத்தின் கொள்ளையை வெளியே எடுக்க ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர் 4 மின்னும் ஆன்மா துண்டுகளை எடுத்து தரையில் வைத்தார். எந்த விவாதமும் இல்லாமல் சேஞ்சிங் ஸ்டார் தனது திசையில் 2 படிகங்களை நகர்த்தி 2ஐ தனக்காக எடுத்துக்கொண்டார். பிறகு அவளது ஒன்றை காசியாவிடம் கொடுத்தாள். சன்னி அதை அமைதியாக பார்த்தாள். நெஃபிஸ் மற்றும் காஸ்ஸி அவர்களின் ஆன்மா துண்டுகளை உள்வாங்கிக் கொண்ட நேரத்தில் அவர் இன்னும் தனது ஆன்மாவை எடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
சிறிது நேரம் கழித்து அவர் ரக்ஷாக்கில் இருந்து மற்றொரு படிகத்தை எடுத்து மூவரையும் நெஃபிஸுக்கு நகர்த்தினார். வெள்ளி முடி கொண்ட பெண் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். உனக்கு வேண்டாமா வலுவாக வளர? சன்னி சிரித்தாள். நிச்சயமாக நான் செய்கிறேன். ஆனால் இவை இப்போது எனக்கு அதிக நன்மைகளை செய்யாது. எங்கள் குழுவின் முக்கிய சண்டை சக்தி நீங்கள் என்பது இரகசியமில்லை. அவர் பெருமூச்சு விட்டார். நீங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக நாங்கள் உயிர் வாழும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இது ஒரு பரிசு அல்ல, இது ஒரு வர்த்தகம். நெஃபிஸ் ஒரு புருவத்தை உயர்த்தினார். ஒரு வர்த்தகம்? உனக்கு என்ன வேண்டும்? பதில் சொல்வதற்கு முன் சன்னி சில நொடிகள் யோசித்தார். இது மிகவும் எளிமையானது. நான் உங்களுக்கு இந்த ஆன்மா துண்டுகளையும் அந்த கோட்டைக்கு செல்லும் வழியில் நான் சம்பாதிக்கும் மற்ற அனைத்து ஆன்மா துண்டுகளையும் தருகிறேன். பின்னர் அவர் கண்களை பார்த்து கூறினார். பதிலுக்கு நீங்கள் எனக்கு எப்படி சண்டையிட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீர்கள். நெஃபிஸ் அவனை பார்த்து யோசித்தான். இந்த முறை அவள் வழக்கத்தை விட நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். தான் மதிப்பிடப்படுவதை அறிந்த சன்னி தன் பார்வையில் சற்று பதட்டமாக உணர்ந்தாள். சேஞ்சிங் ஸ்டாரின் திறமை மற்றும் நுண்ணறிவு மூலம் அவரது போர் நடிப்பில் இருந்து அவள் எவ்வளவு சேகரித்தாள் என்பதை கற்பனை செய்வது கடினமாக இல்லை. அவனுடைய தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திறன் இரண்டும் அவள் முன் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்க வேண்டும். அவளுக்கு போதனை செய்வதை அவளுக்கு மதிப்பளிக்க அவை போதுமானதா? சிறிது நேரம் கழித்து அவள் ஆன்மா ஷாட்களை எடுத்து தலையசைத்தாள். சரி. சன்னி புன்னகைத்து வெற்றிகரமான ஒப்பந்தத்திற்கு தன்னை வாழ்த்தினார். அவர் அதிகம் இழக்காமல் இருந்தபோதும் நிறைய பெற்றார். ஆனால் அவர் நெஃபிஸ் மற்றும் காசியின் பார்வையில் தன்னை பற்றிய ஒரு சாதகமான தோற்றத்தையும் உருவாக்க முடிந்தது. நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இது ஒரு சிறந்த ஒன்றாக இருந்தது. அப்படியானால் எப்போது தொடங்குவது? நெஃபிஸ் தோள்களை குலுக்கினார். இப்போது. சன்னி சூரியனை பார்த்தார். அது ஏற்கனவே கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. அவர்கள் முழு இருளில் பயிற்சி செய்யப் போகிறார்களா? அது உண்மையில் அவருக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. இருப்பினும் மாறும் நட்சத்திரம். சில வார்த்தைகளில் ஆரம்பிப்போம். இன்னைக்கு அது போதும். சிறிது தயங்கிய பிறகு அவள் மேலும் சொன்னாள். காசி, நீயும் கேள். சன்னியும் காசியாவும் நெஃபிஸ் பக்கம் திரும்பி இரண்டு கீழ்ப்படிதலுள்ள மாணவர்களைப் போல அவள் சொல்வதை கேட்டனர். அவர்களின் வயது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே மாதிரியாக இருந்தபோதிலும் தற்காப்பு வீரத்தின் அடிப்படையில் ஒரு நாகத்தின் வலிமை ஒரு புழுவிற்கு அப்பாற்பட்டது போன்ற அதிகாரம் அவர்களின் தோழருக்கு இருப்பதை இருவரும் அறிந்திருந்தனர். நெஃபிஸ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கூறினார். போரில் தேர்ச்சி பெறுவதை இரண்டு அம்சங்களாக பிரிக்கலாம். ஒன்று உடல், மற்றொன்று மனம். உடலை பயிற்றுவிப்பது எளிதானது அல்ல, ஆனால் அது எளிமையானது. உங்களுக்கு தேவை மீண்டும் மீண்டும் அனுபவமும் மட்டுமே. சண்டையில் ஒவ்வொரு விவரத்தையும் இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ள முடியாதபடி விஷயங்கள் மிக வேகமாக நடக்கும். அதனால்தான் உங்கள் நுட்பம் உங்கள் தசைகளிலும் எலும்புகளிலும் இருக்க வேண்டும். அதனால் அது கிட்டத்தட்ட உள்ளுணர்வாக மாறும். அவள் நிறுத்தினாள். நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் ஆரம்ப முடிவுகளை அடையலாம். பிறகு அனுபவத்தின் மூலம் அதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு போர் அனுபவம் இருக்கிறதோ அவ்வளவு ஆழமான நுட்பம் உங்கள் உடலில் ஒருங்கிணைக்கப்படும். வேறு வழியில்லை. 1000 மணிநேர பயிற்சி ஒரு உண்மையான சண்டையைப் போல தாக்கத்தை ஏற்படுத்தாது. எண்ணற்ற போர்களில் இருந்து தப்பிப்பவர்களால் மட்டுமே உடலின் கட்டளைப்படி இருக்க முடியும். அது ஒரே நேரத்தில் நிறைய அர்த்தமுள்ளதாக இருந்தது மற்றும் எந்த அர்த்தமும் இல்லை. ஒருபுறம் நடைமுறையின் மூலம் மேம்படுத்தும் கொள்கை மிகவும் தர்க்கரீதியானது. மறுபுறம் சேஞ்சிங் ஸ்டாரின் அறிக்கை அவர்களின் பல ஆண்டுகால பயிற்சியின் மூலம் அந்த உயர்ந்த மரபுகள் அனைத்தும் பாதிப்பில்லாத குழந்தைகளை தவிர வேறில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் ஆசிரியர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான போர் அனுபவம் இல்லை. ஆனால் மீண்டும் அவள் ஒவ்வொருவருடனும் தரையை துடைத்தாள், காஸ்டரை தவிர வெளிப்படையான சிரமமின்றி. அதனால் அவள் கூற்று உண்மையாக இருக்கலாம். இருப்பினும் அது அதன் சொந்த கேள்வியை எழுப்பியது. 18 வயதில் பணக்கார போர் அனுபவத்தை பெற நெஃபிஸ் எந்த வகையான வாழ்க்கையை வழிநடத்தினார்? இளவரசி என்று அழைப்பதை நான் நிறுத்த வேண்டுமா? இதற்கிடையில் நெஃபிஸ் தொடர்ந்தார். எவ்வாறாயினும் மனதை பயிற்றுவிப்பது எளிதானது அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திறமையை அடைந்தவுடன் மனதுதான் உண்மையான போர் நடைபெறும் இடம். உங்கள் உடல் நகரத் தொடங்குவதற்கு முன்பே முடிவு பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் மனதை கையாள்வதற்கு போரின் சாராம்சத்தை புரிந்துகொள்வதே முதல் படியாகும். இருப்பினும் மிகச் சிலரே உண்மையில் செய்கிறார்கள். அவள் அவர்களை பார்த்து கேட்டாள். அந்த சாரம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? சன்னி தயங்கினாள். போரின் சாராம்சம், அது என்னவாக இருக்கும்? அது வேறு ஏதாவது மரபு என்றால் அவர் கௌரவம், வீரம் அல்லது கடமை போன்ற முட்டாள்தனமான ஒன்றைச் சொல்ல ஆசைப்பட்டிருப்பார்.
ஆனால் அவர் மனதில் இருந்த ஒரு உன்னதமான பிரபுவின் உருவத்திற்கு நெஃபிஸ் பொருந்தவில்லை என்பது அவருக்கு முன்பே தெரியும். அவள் வெற்று வார்த்தைகளை பின்பற்றுகிறவள் அல்ல. ஒரு நிமிடம் கழித்து காசி இறுதியாக பதிலளித்தார். வெற்றி. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் சன்னி கூறினார். உயிர் பிழைத்தல். மாறுதல் நட்சத்திரம் தலையை ஆட்டியது. இல்லை. பின்னர் அவள் கழுத்தை தடவி குளிர்ந்த கடுமையான பார்வையால் துளைத்தாள். போரின் சாராம்சம் கொலை. காசி திடுக்கிட்டு தன் கண்களை அகல திறந்தாள். சன்னி கொஞ்சம் முகம் சுளித்தாள். இருப்பினும் நெஃபிஸ் அதை பொருட்படுத்தவில்லை. அதே அமைதியான தொனியில் அவள் தொடர்ந்தாள். அதன் மையத்தில் இது மட்டுமே உள்ளது. நீங்கள் உங்கள் எதிரியை கொல்ல முயற்சிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள். இறுதியில் உங்களில் ஒருவர் கொல்லப்படுவார், மற்றவர் கொலையாளியாக இருப்பார். மற்ற அனைத்தும் வெறும் சத்தம். அவளது வார்த்தைகள் சன்னியின் இதயத்தில் ஆழமாக பதிந்து அங்கு எதிரொலித்தது. அவனுக்குள் ஏதோ எதிரொலித்து விழித்தெழுந்தது. உடை ஒரு பொருட்டல்ல. ஆயுதங்கள் முக்கியமில்லை. காரணமும் நோக்கமும் முக்கியமில்லை. கடைசியாக நிற்பதுதான் முக்கியம். இந்த வழியில் போரில் நீங்கள் செய்யும் எதையும் 2 நோக்கங்களில் ஒன்றாக மட்டுமே பார்க்க வேண்டும். ஒன்று உங்கள் எதிரியை கொல்வது அல்லது எதிரி உங்களை கொல்வதை தடுப்பது. நெஃபிஸ் கண்களை தாழ்த்திக் கொண்டாள். அதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் மனதை மாஸ்டர் செய்ய போதுமான தெளிவு உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு சன்னிக்கு வெகுநேரம் உறக்கம் வரவில்லை. அவர் குளிர்ந்த கல்லின் மீது படுத்து இருளை பார்த்து நெஃபிஸ் அவர்களுக்கு கற்பித்ததை பற்றி யோசித்தார். மீண்டும் அனுபவம், தெளிவு. ஒரு பயங்கரமான போர்வீரனாக மாறுவதற்கான 3 திறவுகோல்கள் இவை. 3மே முக்கியமானவை, ஆனால் கடைசியாக இருந்தது மிகவும் வேதனையானது. நிஜமாகவே சேஞ்சிங் ஸ்டார் சொன்னது அப்படியா? ஒரு போர்வீரனாக இருப்பதன் மையத்தில் கொல்லும் விருப்பத்தை விட வேறு எதுவும் இல்லையா? உள்ளுணர்வாக அது உண்மையில் அப்படித்தான் என்று உணர்ந்தார். இந்த இரக்கமற்ற உண்மை ஒரு வகையில் அவரது அனைத்து வாழ்க்கை அனுபவங்களின் கலவையாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரைப் போன்ற ஒருவருக்கு வாழ்க்கை என்பது உயிர் வாழ்வதற்கான நிலையான போராட்டத்தை தவிர வேறில்லை. யாரோ எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள், யாரோ எப்போதும் தோற்றார்கள். முன்னவர் இன்னும் சில நாட்கள் வாழ வேண்டும், பிந்தையவர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று யாரும் கவலைப்படவில்லை. நிச்சயமாக வாழ்க்கை மற்றும் போர். பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் ஒன்றாக இல்லை. ஆனால் விழித்தெழுந்தவர்களை பற்றி என்ன? அவர்களின் இருப்பின் ஒரே நோக்கம் நைட்மேர் உயிரினங்களுக்கு எதிராக போராடுவதாகும். வெகு சிலரே அந்த விதியிலிருந்து தப்பிக்க முடியும். அகாடமிக்கு வந்த பிறகு சன்னி எப்போதும் பிழைப்பின் விளிம்பில் போராட வேண்டிய விதியிலிருந்து தான் தப்பித்துவிட்டதாக நினைக்க அனுமதித்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு போருக்கு மற்றொரு போரை மாற்றிக்கொண்டது போல் தோன்றியது. இது ஒரு சங்கடமான எண்ணமாக இருந்தது. இருப்பினும் அவர் அதை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தால், உண்மையில் அவர் எப்போதும் ஒரு முக்கியமான நன்மையை கொண்டிருந்தார் என்று அர்த்தமா? எழுத்துப்பிழையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் இந்த இரக்கமற்ற வாழ்க்கை முறையை எப்படியாவது சரிசெய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆனால் அவர் எப்போதும் இப்படித்தான் வாழ்ந்தார். அவர் உண்மையில் விழித்தெழுவதற்கு மிகவும் பொருத்தமான சிலரில் ஒருவரா? இந்த எண்ணத்தில் சன்னி தூங்கிவிட்டார். அதிகாலையில் ஒரு துளையிடும் அலறலால் அவர் எழுந்தார். சன்னி முழுவதுமாக எழுவதற்கு முன்பே அவன் காலடியில் இருந்தான். எப்படியோ அசூர் பிளேட் அவர் கையில் ஏற்கனவே இருந்தது. அவனது நிழல் அவருக்கு பக்கத்தில் சுற்றிக் கொண்டிருந்தது. அவர் தாக்க வேண்டியிருந்தால் அல்லது அவரது உடலைச் சுற்றி வாள் சுற்றிக் கொள்ள தயாராக இருந்தது. அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டால். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். நெஃபிஸ் அருகில் இருந்தால் அவளுடைய நீண்ட வாள் தற்காப்பு நிலைப்பாட்டில் உயர்த்தப்பட்டது. காசி எங்கே? அவன் எதை கண்டுவிடுவானோ என்று பயந்து இருளிலிருந்து அவர்களை நோக்கி வரும் மாபெரும் கூடாரங்கள் அவன் சுற்றிலும் பார்த்தான். கிழக்கு அடிவானம் விடியலின் முதல் குறிப்புகளை காட்டத் தொடங்கியது. உலகின் கருமைக்கு ஒரு சிறிய சாம்பல் நிற நிழலைச் சேர்த்தது. அந்த கருமையில் ஆபத்துக்கான அறிகுறிகள் தென்படவில்லை. இறுதியாக அவர் காசியை பார்த்தார். பார்வையற்ற சிறுமி திகிலடைந்த முகத்துடன் மேடையின் விளிம்பில் தடுமாறிக் கொண்டிருந்தாள். அவளது பொன்னிற கூந்தல் குழப்பத்தில் அவள் கைகளை நீட்டி விண்வெளியில் தெளிவாக தொலைந்து கொண்டிருந்தாள். நிச்சயமாக அவள் கண்டுபிடிக்க சுவர்கள் இல்லை. தளம் உறுப்புகளுக்கு திறக்கப்பட்டது. மேலும் காசிக்காக காத்திருந்த ஒரே விஷயம் இருண்ட கொந்தளிப்பான நீரில் மூழ்குவதுதான். சன்னி என்ன செய்கிறார் என்பதை அறிவதற்கு முன்பே அவர் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்தார். அது மிகவும் புத்திசாலித்தனமான செயல் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக காசியா கத்துவதற்கு என்ன காரணம் மற்றும் அருகில் ஏதேனும் மறைந்திருக்கும் ஆபத்து இருந்ததா என்பது அவருக்கு தெரியாது. மேலும் நெஃபிஸ் பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டாக இருந்தது. அவனது திடீர் மூச்சிறைப்பு அவளை கேள்வி கேட்கும் முன் வாளால் தாக்கியிருக்கலாம். இவை அனைத்தும் முதலில் காத்திருக்கவும் கவனிக்கவும் நல்ல காரணங்கள். ஆனால் ஒரு இயல்பு மற்றும் முற்றிலும் பகுத்தறிவற்ற முறையில் சன்னி சிந்திக்கும் முன் செயல்பட்டார்.
அவர் மேடையிலிருந்து ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு காசியை பிடித்து தனது கைகளில் இறுக்கமாக பிடித்து பார்வையற்ற பெண்ணை இழுத்துச் சென்றார். நான் அவளை பெற்றேன். சன்னி கத்தினார். அவரை வாளால் குத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சேஞ்சிங் ஸ்டாருக்கு தெரியப்படுத்தினார். பின்னர் அமைதியான குரலில் அவர் காசியிடம் கூறினார், நான் உன்னை புரிந்து கொண்டேன். பரவாயில்லை, எல்லாம் நன்றாக இருக்கிறது. அமைதியாக இரு. சிறுமியின் உடல் நடுங்குவதை உணர்ந்தவன் மீண்டும் சுற்றி பார்த்தான். அவளை மிகவும் பயமுறுத்தியது என்னவென்று புரிந்து கொள்ள முயன்றான். ஆனால் எதுவும் இல்லை. நெஃபிஸ் அதே காரணத்திற்காக கடலை கேட்டுக் கொண்டிருந்தார். சில நொடிகளுக்குப் பிறகு அவள் கேட்டாள், ஏதாவது தெரிகிறதா? சன்னி செய்வதறியாது தலையை ஆட்டினாள். இல்லை. அவர் காசியை மேடையின் மையத்தில் உட்கார வைத்தார். நெஃபிஸ் அவர்களுக்கு மேலே காவலாக நின்றபோது அவர் பார்வையற்ற பெண்ணின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவளை பார்த்தார். எல்லாம் நன்றாக இருப்பதாக தோன்றியது. அவள் எங்கும் காயமடையவில்லை. மாறும் ஸ்டார் கீழே பார்த்தார். அவள் முகம் அலட்சியமாக இருந்தாலும் அவள் சற்று கலங்கியிருப்பதை அவனால் சொல்ல முடிந்தது. ஓரிரு வினாடிகளுக்குப் பிறகு அவள் ஏதோ ஒரு அமைதியான தொனியின் பதிப்பாக கேட்டாள். இது வழக்கம் போல் மிகவும் சரியாக ஒலித்தது. காசி, என்ன நடந்தது? மந்திரமாக அது பார்வையற்ற பெண்ணை கொஞ்சம் அமைதிப்படுத்தியது. குறைந்தபட்சம் அவள் நடுங்கும் குரலில் பேசினால் போதும். காசி ஒரு கையை நீட்டி கீழே காட்டினார். தலை. நான் பார்த்தேன். கடவுளே! சன்னி முகம் சுளித்து நெஃபிஸை பார்த்தாள். அவள் ஒரு பார்வை பார்த்தாளா? கடந்த காலம். உயரமான பெண் ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். எனக்கு தெரியாது. இதற்கு முன் நடந்ததில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் காசியிடம் திரும்பினர். சுற்றிலும் எந்த ஆபத்தும் இல்லாததால் அவர்கள் திகிலடைந்த சிறுமியை அமைதிப்படுத்த முயன்றனர். இருப்பினும் அந்த ஒரு வாக்கியத்திற்குப் பிறகு அவள் அமைதியாகிவிட்டாள். மீண்டும் பேச மறுத்தாள். ஒன்றும் உதவ தோன்றவில்லை. சிறிது நேரம் கழித்து நெஃபிஸ் பெருமூச்சு விட்டார். இப்போதைக்கு அவளை இருக்க விடுங்கள். ஒருவேளை அவளுக்கு நேரம் தேவைப்படலாம். சன்னி பதில் சொல்லப் போகிறார். ஆனால் உண்மையை சொன்னால் அவருக்கும் எந்த யோசனையும் இல்லை. இறுதியில் அவர் தலையசைத்தார். சரி, நான் அவளை கவனிக்கிறேன். இருப்பினும் சேஞ்சிங் ஸ்டாருக்கு வேறு யோசனைகள் இருந்தன. சூரியன் உதயமாகி கடல் சீற்றம் குறைந்ததால் நெஃபிஸ் காசிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து சன்னியை மேடையின் விளிம்பிற்கு அழைத்து சென்றார். இருப்பினும் பார்வையற்ற பெண்ணை எப்போதும் தன் பார்வையின் விளிம்பில் வைத்திருப்பதை அவள் உறுதி செய்தாள். காசியா தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவள் உடலில் அவ்வப்போது ஓடிய சிறு நடுக்கம் அவள் விழித்திருப்பதை காட்டிக் கொடுத்தது. சன்னியின் கண் கலங்கியது. அவளை இப்படி விட்டால் பரவாயில்லையா? நெஃபிஸ் அவருக்கு ஒரு சிக்கலான தோற்றத்தை கொடுத்தார். ஆம். பின்னர் சிறிது யோசனைக்குப் பிறகு அவள் மேலும் சொன்னாள், காசி வலிமையானவர். சன்னிக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. மாறுதல் நட்சத்திரம் யாரையாவது வலிமையானவர் என்று கருதினால் அவர்கள் பெரும்பாலும் அப்படித்தான். இருப்பினும் மென்மையான, அழகான, பார்வையற்ற பெண்ணை பற்றி நினைக்கும் போது அவரது நினைவுக்கு வந்த கடைசி வார்த்தை வலிமையானது. அவள் தொடர்ந்து அவர்களின் உதவி தேவைப்படுகிறவள் அல்லவா? ஆனால் மீண்டும் பல்வேறு வகையான வலிமைகள் இருந்தன. காசியா தனது பலவீனமான குறைபாடு இருந்தபோதிலும் இன்னும் உயிருடன் மற்றும் புத்திசாலித்தனமாக இருந்தாள். இதையே எத்தனை பேர் செய்திருக்க முடியும்? நீ சொன்னால். பின்னர் நெஃபீஸ் அவரை அசூர் பிளேட் வரவழைத்தார். சிறிது நேரம் அதை படித்த பிறகு அவள் தலையசைத்து தனது நீண்ட வாளை காற்றிலிருந்து வெளியே எடுத்தாள். அதன் அளவு இருந்தபோதிலும் அது ஒரு நேர்த்தியான ஆயுதமாக இருந்தது. குறுகிய இரட்டை முனைகள் கொண்ட கத்தி, நம்ப முடியாத கூர்மையான சமச்சீர் முனையுடன் அசூர் பிளேட்டை விட மிக நீளமாக இருந்தது. முழு கத்தி அதேபோல் எளிய குறுக்கு வடிவ காவலர் மற்றும் பொம்மல் வெள்ளியால் செய்யப்பட்டதாக தோன்றியது மற்றும் வெளிர்காலை வெளிச்சத்தை பிரதிபலித்தது. கைப்பிடி கருப்பு தோலால் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. 2 வாள்களையும் அருகருகே வைத்து நெஃபிஸ் பேசினார். உங்கள் வாள் ஒரு கையால் பயன்படுத்தப்படலாம், ஆனால் அதன் உண்மையான திறனை இரண்டிலும் வைத்திருக்கும் போது மட்டுமே வெளிப்படுத்த முடியும். இது முதன்மையாக வெட்டுவதற்கும் துண்டிப்பதற்கும் உருவாக்கப்பட்டது, எனவே அதிக ஈர்ப்பு மையம். இருப்பினும் அது உந்தவும் முடியும். பின்னர் அவளிடம் சைகை செய்தாள். எனது வாள் இன்னும் கொஞ்சம் பல்துறை திறன் கொண்டது. இது வெட்டுதல் மற்றும் உந்துதல் ஆகிய இரண்டிற்கும் உருவாக்கப்பட்டது, மேலும் இது இரட்டை விளிம்பை கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த 2 வாள்களையும் திறம்பட பயன்படுத்துவதற்கான கொள்கை ஒன்றுதான். அவள் 2 கைகளிலும் வாளை எடுத்து ஒன்றை காவலாளியின் அருகிலும் மற்றொன்றை பொம்மலுக்கு அருகிலும் வைத்தாள். பின்னர் அவள் கீழ்நோக்கி சாய்ந்தாள். அவை இரண்டும் லெவரேஜ் அடிப்படையிலான ஆயுதங்கள். 2 கைகளால் பிடித்தால் ஒரு கை தள்ளுகிறது. காவலாளியின் அருகே கையால் வாளை கீழே தள்ளினாள். மற்றொரு கை இழுக்கும் போது
பொம்மலுக்கு அருகில் இருந்த கை ஒரே நேரத்தில் கைப்பிடியை மேலே இழுத்து பிளேடுக்கு மிகப்பெரிய வேகத்தை அளித்தது. இப்படித்தான் நீங்கள் சக்தியை உருவாக்கி சக்தி வாய்ந்த வேலைநிறுத்தங்களை செய்கிறீர்கள். இப்போது உங்கள் முறை. சன்னி தனது வாளை பார்த்து அதை 2 கைகளாலும் பிடித்து நெஃபிஸின் தோரணையை பின்பற்றினார். பின்னர் அவர் அதை உயர்த்தி கீழே வெட்டினார். தனது கீழ் கையால் வேலைநிறுத்தத்தின் சக்தியை அதிகரிக்க உறுதி செய்தார். மாறிவரும் நட்சத்திரம் அவரை கவனித்தார். ஒரு வேலைநிறுத்தம் கைகளில் இருந்து வருவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் முழு உடலிலிருந்தும் வருகிறது. சக்தி உங்கள் கால்கள், உங்கள் இடுப்பு, உங்கள் உங்கள் தோள்களில் இருந்து வருகிறது, பின்னர் உங்கள் கைகளுக்கு பரவுகிறது. இப்படி. அவள் மீண்டும் கீழ்நோக்கிய சாய்வை காட்டினாள். இந்த நேரத்தில் சன்னி வாள் மட்டும் இல்லாமல் சேஞ்சிங் ஸ்டாரின் உடலின் ஒவ்வொரு பாகத்தின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு மற்றும் அசைவுகளில் கவனம் செலுத்தினார். அவர் சண்டையிடுவதில் புதியவர் அல்ல. உள்ளுணர்வால் சரியான பஞ்சை எப்படி வழங்குவது என்பது அவருக்கு முன்பே தெரியும். முன்பு அவரது உடலில் அதிக வலிமை இல்லாவிட்டாலும் கூட வாளால் தாக்கும் கொள்கைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருந்தன. எனவே ஒட்டுமொத்த கருத்தை சன்னி விரைவாக புரிந்து கொண்டார். அவர் எளிய கீழ்நோக்கிய ஸ்லாஷை இன்னும் சில முறை நிகழ்த்தினார். ஒவ்வொரு முறைக்கு பிறகும் நெஃபிஸ் அவருக்கு சுட்டிகளை கொடுத்து அவரது தவறுகளை திருத்தினார். சிறிது நேரம் கழித்து அவள் இறுதியாக அவனது வடிவத்தில் திருப்தி அடைந்தாள். நல்லது. சன்னி தனது சாதனைகளை பற்றி பெருமிதம் கொண்டார். நெஃபிஸ் சிந்தனையுடன் அவனை பார்த்து தலையசைத்தார். இப்போது இன்னும் 1000 முறை செய். சன்னியின் முகத்தில் புன்னகை உறைந்தது. 1000 1000 சொன்னாளா? அவர் கண் சிமிட்டினார். ஓ, மன்னிக்கவும், எத்தனை முறை? சேஞ்சிங் ஸ்டார் தலையை சாய்த்து சிறிது நேரம் யோசித்தாள். சரி, இன்று எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. எனவே ஆம், 1000 மட்டுமே. ஹா ஹா ஹா, ஒரே 1000 என்ன? சன்னி தன்னை நாகரீகமாக ஒலிக்க வற்புறுத்தினார். பார்க்கிறேன். சரி. தசைகளும் மிகவும் புண்பட்ட நிலையில் சன்னி சிறுமிகளிடம் நடந்து சென்று தரையில் விழுந்தார். மூச்சு வாங்கிய பின் காசியாவை பார்த்தான். காசி, உனக்கு நன்றாக இருக்கிறதா? சில நொடிகள் கழித்து பார்வையற்ற பெண் மெதுவாக தலையசைத்தாள். அது ஒரு நிம்மதி. சற்று தயங்கி நகர்ந்தான். காசியா நன்றாக இல்லை. அவள் முகம் இன்னும் மிகவும் வெளிரியிருந்தது. அதில் ஒரு தொலைதூர திகைப்பூட்டும் வெளிப்பாடு இருந்தது. அவள் உடல் குறைந்தபட்சம் நடுங்கவில்லை. சன்னி மக்களிடம் பேசுவதில் வல்லவர் அல்ல. அவர்களை சமாதானப்படுத்துவது ஒரு புறம் இருக்கட்டும், என்ன சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர் நெஃபிஸை ஒரு பார்வையை செலுத்தி உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டார். ஒரு நாள் அவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மிகவும் நேச்சமான நபராக மாறுவார் என்று யாருக்கு தெரியும்? என்ன ஒரு நகைச்சுவை. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? அந்த கேள்வியால் குழம்பியதைப் போல காசி அவனை நோக்கி திரும்பி பார்த்தாள். பிறகு அவள் திடீரென்று மூச்சு திணறி கண்களை அகல திறந்தாள். ஓ ஓ, மன்னிக்கவும். ஆம், நிச்சயமாக. வரம்பற்ற தண்ணீர் பாட்டிலை வரவழைத்து சன்னியிடம் கொடுத்தாள். அவர் நன்றியுடன் புன்னகையுடன் அதை எடுத்து நெஃபிஸுக்கு பாட்டிலை கொடுப்பதற்கு முன்பு பேராசையுடன் சில தடவைகள் குடித்தார். இறுதியில் அது காசிக்கு திரும்பியது. நீங்களும் கொஞ்சம் குடிங்க. அவள் செய்த பிறகு அவர் பார்வையற்ற பெண்ணின் தோளில் பரிதாபமாக தட்டினார். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டதாக தெரிகிறது. அட, நீ வேறொரு தரிசனத்தை கனவு கண்டாயா? நீ எங்களிடம் சொல்லலாம், உனக்கு வேண்டுமானால். காசி கூறுவதற்கு முன் சிறிது தயங்கினார். எனக்கு தெரியாது, ஒருவேளை அது ஒரு கனவாக இருக்கலாம். சன்னியும் நெஃபிஸும் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். காசி கண்டது ஒரு எளிய கனவா என்று இருவரும் சந்தேகப்பட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பொதுவாக கனவு சாம்ராஜ்யத்தில் கனவு காணவில்லை. இதற்கிடையில் பார்வையற்ற பெண் தொடர்ந்தாள். எனக்கு நிஜமாகவே நினைவில் இல்லை. இவை அனைத்தும் துண்டுகளாக உள்ளன. சன்னி காசியை அதிகம் அழுத்த விரும்பாமல் அவனது வார்த்தைகளை கவனமாக பரிசீலித்தார். உங்களுக்கு என்ன நினைவிருக்கிறது என்பதை நீங்கள் எங்களிடம் கூறலாம். ஒருவேளை நாங்கள் அதை ஒன்றாக புரிந்து கொள்ள முடியும். காசியா பெருமூச்சுவிட்டு தற்காலிகமாக தலையசைத்தாள். நீண்ட இடைநிறுத்தத்திற்கு பிறகு அவள் பேசுவதற்கான தைரியத்தை கண்டாள். முதலில் 7 முத்திரைகளுக்கு பின்னால் ஒரு எல்லையற்ற இருளை பார்த்தேன். அந்த இருளில் ஏதோ ஒரு பரந்த இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அதை நேரிடையாக பார்த்தால் என் மனதை இழக்க நேரிடும் என்று உணர்ந்தேன். நான் பார்த்தபோது பயந்து முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து ஒன்று மட்டுமே இருக்கும் வரை. பின்னர் அந்த முத்திரையும் உடைந்தது. அவள் கொஞ்சம் நடுங்கினாள். அதற்கு பிறகு எனக்கு தெரியாது, என் மனம் 1000 துணுக்குகளாக சிதறியது போல் இருந்தது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த உருவத்தை பிரதிபலிக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை இருட்டாகவும் பயமாகவும் இருந்தன. சிலவற்றை நான் ஏற்கனவே மறந்துவிட்டேன். மற்றொன்று. காசி நினைவிற்கு வந்து அமைதியாகிவிட்டாள்.
நான் மீண்டும் மனித கோட்டையை பார்த்தேன். இந்த நேரத்தில் அது இரவில் மட்டுமே இருந்தது. கரிய வானத்தில் ஒரு தனி நட்சத்திரம் எரிந்தது. அதன் வெளிச்சத்தின் கீழ் கோட்டை திடீரென்று நெருப்பால் எரிந்தது. அதன் மண்டபங்களில் இரத்த ஆறுகள் ஓடியது. தங்கக் கவசத்தில் ஒரு சடலம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். விழும் வானத்தை அவனது அம்புகளால் குத்திவிடு. இறுதியாக அவள் முகத்தில் திகில் நிறைந்து நிமிர்ந்து பார்த்தாள். இறுதியில் நான் ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான கருஞ்சிவப்பு நிற கோரை கண்டேன். அதன் அடிவாரத்தில் 7 துண்டிக்கப்பட்ட தலைகள் 7 பூட்டுகளை காத்துக் கொண்டிருந்தன. மேலும் ஒரு இறக்கும் தேவதை பசியின் நிழல்களால் தின்று கொண்டிருந்தது. அந்த தேவதை ரத்தம் கசிவதை பார்த்தபோது நான் திடீரென்று உணர்ந்தேன். அது என்னிடமிருந்து எடுக்க முடியாத விலைமதிப்பற்றது. அவள் குரல் அமைதியானது. அப்போது நான் மிகவும் துக்கத்தையும் வேதனையையும் ஆத்திரத்தையும் உணர்ந்தேன். என் நல்லறிவில் எஞ்சியிருந்த சிறிதும் காணாமல் போனதாகத் தோன்றியது. அப்போதுதான் நான் விழித்தேன். நான் நினைக்கிறேன். நெஃபிஸும் சன்னியும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். காசி சொன்னதை புரிந்து கொள்ள முயன்றனர். நேஃபிஸுக்கு ஒரு யோசனை இருந்தாலும் அவள் அதை காட்டவில்லை. இருப்பினும் சன்னி முற்றிலும் தோல்வியடைந்தார். பார்வையின் பின்னால் மறைந்திருக்கும் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள தொடங்க முடியவில்லை. அதுவும் ஒன்றாக இருந்தால். முன்னதாக கோட்டையை பற்றிய காசியாவின் பார்வை மிகவும் நேரடியானது. அது அவளுக்கு ஒரு மனித கோட்டையையும் அது அமைந்திருக்கும் திசையையும் காட்டியது. இருப்பினும் இந்த நேரத்தில் அவரது கனவு வேறுபட்டது. வித்தியாசமான குறியீடுகள் மற்றும் தெளிவற்ற நிச்சயமற்ற படங்கள் நிறைந்தது. ஒரு பார்வை திறன் மூலம் பெற்ற பார்வையை விட ஒரு சார்லட்டனின் தீர்க்கதரிசனம் போன்றது. இறுதியாக அவர் பெருமூச்சு விட்டார். ஒருவேளை அது உண்மையில் ஒரு கனவாக இருக்கலாம். உங்கள் முந்தைய தரிசனங்கள் இப்படி இல்லை, இல்லையா? காசி அமைதியாக தலையை ஆட்டினாள். சன்னி அவன் தலையின் பின்பகுதியை வருடினான். சரி, மக்கள் பொதுவாக கனவு உலகில் கனவு காண மாட்டார்கள். ஆனால் நீங்கள் செய்கிறீர்கள். ஒருவேளை ஒருமுறை சீரற்ற கனவு காண்பது உங்கள் திறனின் பக்க விளைவு. பார்வையற்ற பெண் அவன் பக்கம் திரும்பினாள். அவள் முகத்தில் மெல்லிய நிம்மதி எழுதப்பட்டது. நீங்கள் உண்மையில் அப்படி நினைக்கிறீர்களா? அவர் தயங்கினார். சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முயன்றார். ஏன் முடியாது? அது சாத்தியம். இருப்பினும் உள்ளத்தில் அவர் அமைதியற்றவராக உணர்ந்தார். ஒரு இறக்கும் தேவதை நிழல்களால் அழிக்கப்படுகிறது. அது ஏன் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது? நான் எதிர்காலத்தில் தேவதைகளிடமிருந்து விலகி இருக்க முயற்சிக்க வேண்டும். ஐயா, என் வாழ்க்கை என்ன ஆனது? அப்படி ஒரு வாக்கியம் இனி பைத்தியக்காரத்தனமாக தோன்றாது. அதனுடன் அவர்கள் இறுதியாக ஒரு புதிய நாளை வரவேற்க தயாரானார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் கல்மேடையின் மேற்கு விளிம்பில் அமர்ந்து கீழே உள்ள டோட்டிகளை பார்த்து கொண்டிருந்தனர். சன்னியின் நிழல் அடுத்த உயரமான அடையாளத்திற்கான பாதையை தேடுவதில் மும்முரமாக இருந்தது. எப்போதும் நிறைய இருந்ததா? சன்னி நெஃபிஸை பார்த்து தலையை ஆட்டினாள். இல்லை, இன்னும் நிறைய இருந்தன. அவை கிட்டத்தட்ட சடலத்துடன் முடிந்ததாக தெரிகிறது. அது இரவு வரை நீடிக்கும் என்பது எனக்கு சந்தேகம். அதாவது நாளைக்குள் இந்த மிருகங்கள் அனைத்தும் தளம் சுற்றித் திரியும். 3 தூங்குபவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் செய்ய கடினமாக இருக்கும். இன்று புறப்பட்டு துப்புரவு செய்பவர்கள் தங்கள் விருந்துக்கு முன் தங்களுக்கும் கூட்டத்திற்கும் இடையே சிறிது தூரம் வைப்பது நல்லது. இருப்பினும் முன்கூட்டியே பாதையை தேடாமல் சரியான நேரத்தில் பாதுகாப்பாக செல்லாத வாய்ப்பு உள்ளது. 2 விருப்பங்களும் ஆபத்தானவை. நெஃபிஸ் முகம் சுளித்து அதையே நினைத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவள் சொன்னாள். இந்த சிலைக்கு அருகில் காசி இன்னும் இரவை கழிக்க நான் விரும்பவில்லை. இப்போதே கிளம்பலாம். சிறிது நேரம் யோசித்த சன்னி தனது சொந்த கருத்தை தெரிவிக்க வாயை திறந்தார். ஆனால் கீழே திடீரென ஏற்பட்ட சலசலப்பு அவரை பேசவிடாமல் தடுத்தது. காணாமல் போன கடலின் அடிப்பகுதியில் உடைந்த பவள மேடுகளுக்கு மத்தியில் ராட்சத சுறா போன்ற அசுரனின் சடலம். அதன் மீதமுள்ள பாதி, துல்லியமாகச் சொன்னால் கிட்டத்தட்ட இறைச்சி அகற்றப்பட்டது. அதன் வெள்ளை எலும்புகளுக்கு இடையே சேற்றில் ஏதோ மின்னியது. 2 மிகப்பெரிய ஒளிரும் படிகங்கள். சன்னியின் கண்கள் விரிந்தன. அவையா? ஆமாம், 2 அதீத ஆன்மா கோர்களின் துகள்கள். ஆழ்நிலை. அவற்றில் 2. திடீரென்று அவர் பேராசை மற்றும் பயம் ஆகியவற்றால் ஒரே நேரத்தில் நிரப்பப்பட்டார். பேராசை ஏனெனில் எவ்வளவு அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற ஆன்மா துகள்கள். பயம் ஏனென்றால் மாபெரும் சுறா குறைந்தது ஒரு சிதைந்த பிசாசாக மாறியது. ஒரு சீர்கெட்ட பிசாசு ஒரு துறவி அல்லது ஏராளமான விழிப்புணர்வால் தடுக்கப்படாவிட்டால் ஒரு முழு நகரத்தையும் அழிக்கக்கூடும். தான் நினைத்ததை விட அந்த முதலிரவில்தான் மரணத்தை நெருங்கிவிட்டதை சன்னி தாமதமாக உணர்ந்தார். நாம் வேண்டுமா? காத்திருங்கள் மற்றும் கேளுங்கள். அவர் நெஃபிஸை உற்று பார்த்தார். பின்னர் தோட்டிகளின் தொலைதூர அரிதாகவே கேட்கக்கூடிய கூச்சலை கீழ்ப்படிதலுடன் கேட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் அதில் சில முரண்பாடுகளை கவனித்தார். நெஃபிஸ் திடீரென்று பதற்றமடைந்தார்.
அங்கே. அவள் தளம் இருந்த திசையை சுட்டிக்காட்டினாள். அதில் கவனம் செலுத்திய பிறகு சன்னி இறுதியாக 2 பெரிய நிழல்கள் குறிப்பாக பரந்த பாதையிலிருந்து வெளியேறுவதை கவனிக்க முடிந்தது. ஒரு வினாடி கழித்து அந்த நிழல்களை வீசும் உயிரினங்கள் பார்வையில் தோன்றின. சன்னி துடித்தாள். அடடா! அசுரர்கள் தோட்டிகளைப் போல தோற்றமளித்தனர், ஆனால் அவ்வளவாக இல்லை. தொடங்குவதற்கு அவை மிகப் பெரியவை, சுற்றுப்புறங்களுக்கு மேலே 3 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உயர்ந்தன. அவற்றின் கார்பேஸ் தடிமனாக தெரிந்தது. அது இரத்தத்தில் நனைந்த பழங்கால கவசம் போல அடர்கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. இங்கும் அங்கும் தீய தோற்றமுடைய கூர்முனைகள் கார்பேஸிலிருந்து வளர்ந்து அவற்றின் ஒவ்வொரு அசைவையும் மிகவும் ஆபத்தானதாக ஆக்கியது. கூடுதலாக கனமான பிஞ்சர்களுக்கு பதிலாக அவர்களின் மேல் கைகள் நீண்ட, வளைந்த, பயங்கரமான எலும்பு அரிவாள்களுடன் முடிந்தது. சன்னி தனது முதுகுத்தண்டில் குளிர்ந்த வியர்வை ஓடுவதை உணர்ந்தார். அதெல்லாம் என்ன கொடுமை? நெஃபிஸ் தலையை சாய்த்தாள். அரக்கர்கள், நான் நினைக்கிறேன். ஒரு ஆன்மா கோர்கொண்ட கனவு உயிரினங்கள், மிருகங்கள் என்று அழைக்கப்பட்டன. அவர்கள் ஆபத்தானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருந்தார்கள், ஆனால் எண்ணமில்லாதவர்கள். அவர்கள் உருவாக்க முடிந்தால் அல்லது 2வது மையத்துடன் உருவாக்கப்பட்டால் அவர்கள் அரக்கர்கள் ஆனார்கள். அரக்கர்கள் மிகவும் அழிவுகரமானவர்கள் மற்றும் சில அடிப்படை, திசை திருப்பப்பட்ட நுண்ணறிவு வடிவங்களை கொண்டிருந்தனர். ஒரு நைட்மேர் பீஸ்டின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த படியாக அவை இருந்தன. இவை இரண்டும் கேரபேஸ் தோட்டிகளின் பெரிய, கொடிய பதிப்புகளாக தோன்றின. 2 அரக்கர்கள் சடலத்தை நெருங்குவதை சன்னியும் நெஃபிஸும் பார்த்தனர். தோட்டக்காரர்கள் அவர்களை பார்த்து பயந்து வழியிலிருந்து வெளியேற விரைந்தனர். மிகவும் மெதுவாக இருந்தவர்கள் இரக்கமின்றி பக்கவாட்டில் தூக்கி எறியப்பட்டனர் அல்லது எலும்பு அரிவாளால் வெட்டப்பட்டனர். நீல நிற இரத்த ஆறுகள் சேற்றில் பாய்ந்து கொண்டிருந்தன. என்ன செய்கிறார்கள்? ஆன்மா துணுக்குகளை உறிஞ்ச வந்ததா? இறுதியாக அசுரர்கள் சடலத்தை அடைந்தனர். ஒவ்வொருவரும் தலா ஒன்றை எடுத்துக்கொண்டனர். இருப்பினும் அவற்றை உறிஞ்சுவதற்கு பதிலாக அவர்கள் வெறுமனே திரும்பி விலைமதிப்பற்ற படிகங்களை எடுத்துச் சென்றனர். துப்புரவு பணியாளர்கள் தங்கள் சிறிய, பசியுள்ள கண்களால் துண்டுகளை பின்தொடர்ந்தனர். சன்னி கண் சிமிட்டி நெஃபிஸை பார்த்தாள். இப்போதும் கிளம்புவோமா? மாறுதல் ஸ்டார் முகம் சுளித்து தயங்கினார். சில கணங்கள் கழித்து அவள் தலையை ஆட்டினாள். இல்லை, நாளைக்கு போறோம். பின்னர் அவள் மேற்கு நோக்கி திரும்பி பின்வாங்கும் அரக்கர்களை பார்த்தாள். இந்த 2ஐயும் பின்தொடர உங்கள் நிழலை பெறுங்கள். கடந்த சில நாட்களில் சன்னி உறிஞ்சிய நிழல் துண்டுகள் காரணமாக நிழல் கட்டுப்பாட்டின் வரம்பு சிறிது அதிகரித்துள்ளது. இருப்பினும் தளம் ஆழமாக ஆராய்வதற்கு அது இன்னும் போதுமானதாக இல்லை. 2 பெரிய அசுரர்கள் நகரும் பொதுவான திசையை மட்டுமே அவர் பெற்றார். அவர்கள் மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். நெஃபிஸிடம் இதைச் சொன்ன பிறகு அவருக்கு வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் சன்னி வெறுமனே ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அடுத்த நாள் கஷ்டங்கள் மற்றும் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கும் என்று உறுதியளித்தார். எனவே அவரது உடலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மீட்க அனுமதிப்பது அவரது நலனுக்காக இருந்தது. சிறிது நேரம் கழித்து சன்னி தனது முதுகில் படுத்து சாம்பல் வானத்தை வெறித்து பார்த்தார். காசி அவன் அருகில் அமர்ந்து தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். நெஃபிஸ் தியானத்தில் இருந்தார். குறைந்தபட்சம் அது அப்படித்தான் தோன்றியது. சன்னிக்கு தெரியும் என்பதால் அவளும் தூங்கியிருக்கலாம். சிறிது நேரம் கழித்து காசி அவன் பக்கம் திரும்பினாள். சன்னி தலையை சாய்த்து அவளை பார்த்தான். ஆமா. பார்வையற்ற பெண் தயங்கினாள். நாங்கள் வீடு திரும்ப முடியும் என்று நினைக்கிறீர்களா? சன்னி அவளை பார்த்து புருவத்தைச் சுருக்கினாள். சில வினாடிகள் கழித்து திரும்பி வானத்தை பார்த்தான். நிச்சயம். காசி சிரித்தாள். நீங்கள் உண்மையில் அப்படி நினைக்கிறீர்களா? ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன? அவர் பெருமூச்சு விட்டு சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முயன்றார். அவளால். காசி அதை பார்க்க மாட்டார் என்பதை அறிந்த அவர் நெஃபிஸை காட்டினார். கல்மேடையில் வேறு யாரும் இல்லை, ஆனால் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. நானும் எளிதில் இறக்கக்கூடியவன் அல்ல. உண்மையில் கனவுலகில் உங்களை அழைத்து செல்வதற்கு சிறந்த ஸ்லீப்பர்ஸ் ஜோடியை நீங்கள் கண்டுபிடித்திருக்க முடியாது என்று நான் பந்தயம் கட்ட தயாராக இருக்கிறேன். யாரேனும் இதை தப்பிப்பிழைக்க முடிந்தால் அது நாங்கள்தான். எனவே ஆம், அதை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று நான் நினைக்கிறேன். காசி திடீரென்று சிரித்தாள். உனக்கு கொஞ்சம் கூடவே நிரம்பவில்லையா? நீ 2ஆம் இடத்தில் இருந்து கடைசி இடத்தில் இருந்தாய். சன்னி தோளை குலுக்கினாள். அதற்கு காரணம் யாரோ ஒரு புத்திசாலி என்னை தாழ்வாக வைத்திருக்கச் சொன்னதால்தான். இல்லையெனில் நான் உயர்ந்த இடத்தை பிடித்திருப்பேன். பின்னர் ஒரு புன்னகையுடன் அவர் மேலும் கூறினார். மிக உயர்ந்தது. 3வது முதல் கடைசி வரை குறைந்தது. பார்வையற்ற சிறுமியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை.
அவளது சிரிப்பின் மெல்லிசை சத்தம் சன்னியை நன்றாக உணர வைத்தது. கனவுலகிற்கு வந்ததிலிருந்து அவன் அப்படி எதுவும் கேட்கவில்லை. இந்த நரகமான இடத்தில் கூட மக்கள் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை காப்பாற்ற முடிந்ததை பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. யோசித்து பாருங்கள், காசி சிரிப்பதை கேட்டது இதுவே முதல் முறை. மீண்டும் அகாடமியில் அவள் எப்போதும் மந்தமாகவும் இருட்டாகவும் இருந்தாள். இந்த திடீர் வெடிப்புக்கு பிறகு காசியாவின் வெளிப்பாடு மெதுவாக ஏக்கமாக மாறியது. சில நொடிகள் கழித்து அவள் கேட்டாள், வீட்டை பற்றி நீங்கள் எதை அதிகம் இழக்கிறீர்கள்? சன்னி ஏதோ யோசிக்க முயன்றார், ஆனால் தோல்வியடைந்தார். நிஜ உலகில் தனக்கு ஒரு வீடு கூட இருக்கிறதா என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் முன்பு வாடகைக்கு எடுத்த சிறிய அறை மழையிலிருந்து தற்காலிக தங்குமிடமாக இருந்தது. ஒட்டுமொத்த நிஜ உலகத்தை பொறுத்தவரை அங்கு அவரது வாழ்க்கை அவ்வளவு இனிமையானதாக இல்லை. இறுதியாக அவர் கூறினார், நான் குறிப்பாக எதையும் இழக்கவில்லை. காசி மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அப்படியா, உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழக்கவில்லையா? சன்னி சிரித்தாள். எனக்கு குடும்பம் இல்லை. ஓ. பார்வையற்ற பெண் மௌனமானாள். சில நொடிகள் கழித்து அவள் அமைதியாக சொன்னாள், நான் என் குடும்பத்தை மிகவும் இழக்கிறேன். அவள் குரலில் ஏக்கமும் சோகமும் இருந்தது. சன்னிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். அம்மாவும் அப்பாவும் இப்போது என்னை பற்றி உண்மையிலேயே கவலைப்பட வேண்டும். இல்லை, இல்லை, உண்மையில் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். நான் ஏற்கனவே இறந்துவிட்டேன் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். சன்னி அவளை பார்த்து பெருமூச்சு விட்டாள். நீங்கள் அவர்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறீர்கள். காசி குழப்பத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள். நிச்சயமா, இது சாதாரண விஷயம் இல்லையா? சன்னி சாம்பல் நிற வானத்தை பார்த்தாள். காற்றில் மழை வாசனை. சிறிது நேரம் கழித்து அவர் கூறினார், எனக்கு தெரியாது. மாலையில் நெஃபிஸ் சன்னியை மீண்டும் 1000 வேலைநிறுத்தங்களை செய்ய வைத்தார். அதன் பிறகு அவர்கள் உலர்ந்த துப்புரவு இறைச்சியின் கடைசி கீற்றுகளை சாப்பிட்டு மாறி மாறி தூங்கினர். அதனால் அவர்களில் ஒருவர் எப்போதும் காசியின் மீது ஒரு கண் வைத்திருக்க முடியும். அதிர்ஷ்டவசமாக இரவில் எதுவும் நடக்கவில்லை. காலை வந்ததும் இருண்ட கடல் பின்வாங்கியதும் அவர்கள் பெரிய சிலையை விட்டு வெளியேட தயாரானார்கள். முதலில் கீழே இறங்கியவர் நெஃபிஸ். அதற்கு முன் அவள் சொல்ல சில வார்த்தைகள் இருந்தன. இன்று முன்பை விட வித்தியாசமாக இருக்கும். துப்புரவு பணியாளர்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவார்கள். பதுங்கியிருந்து படைகளை உருவாக்கவோ அல்லது அவர்களில் பலருடன் ஒரே நேரத்தில் சண்டையிடுவதை தவிர்க்கவோ முடியாது. அவள் சன்னியை பார்த்தாள். ஏதாவது நடந்தால் காசியை அழைத்து செல்வது உங்கள் வேலை. தோட்டிகளுக்கு மிகவும் குறுகலான பாதைகளை பயன்படுத்தி நாங்கள் பின்வாங்கலாம். நாங்கள் பிரிந்தால் நீங்களே உயரத்திற்கு செல்லுங்கள். எனக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு புரிகிறதா? அமைதியான முகபாவத்துடன் அவன் அவளுக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்தான். நெஃபிஸ் அதை திருப்பிக் கொடுத்தார். நல்லது, நேரம்தான் முக்கியம், போகலாம் என்று அவள் இறங்க ஆரம்பித்தாள். நெஃபிஸ் அவர்களுக்கு 20 அல்லது அதற்கு மேற்பட்ட மீட்டர் கீழே ஒரு புள்ளியை அடைந்த பிறகு அவள் வாங்குவதை கண்டுபிடித்து காத்திருந்தாள். தங்கக் கயிற்றை பயன்படுத்தி சன்னி காசியை கீழே இறக்கினார். ஏறும்போது பார்வையற்ற பெண்ணுக்கு மாறி மாறி உதவி செய்தார்கள். அதிர்ஷ்டவசமாக சிலை கீழே ஏறுவது மிகவும் எளிதாக இருந்தது. விரைவில் அவர்கள் மைதானத்தை அடைந்தனர். தலைக்குள் நுழைந்து மூவரும் விரைந்து முன்னேறினர். நிழல் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அரக்கர்களையும் உகந்த பாதைகளையும் தேடியது. இருந்தபோதிலும் அவர்களின் முன்னேற்றம் மெதுவாகவும் குழப்பமாகவும் இருந்தது. தோட்டிகளின் குழுக்களை தவிர்ப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து திசையை மாற்ற வேண்டியிருந்தது. பெரும்பாலும் முட்டுச்சந்தில் முடிவடைகிறது அல்லது தங்கள் இலக்கை விட்டு மேலும் நகர்கிறது. சாரணர் மற்றும் நேவிகேட்டர் பாத்திரத்தில் நடித்த சன்னி தனது மூளை மெதுவாக கொதிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தார். இருப்பினும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு சண்டை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் முடிந்தது. அவர்களின் குதிகால் பகுதியில் ஒரு பெரிய தோட்டக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் ஒரு ஜோடி முன்னோக்கி செல்லும் பாதையை தடுத்தது. 2 குழுக்களும் ஸ்லீப்பர்களை இன்னும் கவனிக்கவில்லை. இருப்பினும் வேறு எந்த பத்திகளும் இல்லாததால் அது சிறிது நேரம் மட்டுமே. நெஃபிஸ் சில வினாடிகளுக்கு அவர்களின் விருப்பங்களை பரிசீலித்தார். அவள் முகத்தில் ஒரு சலசலப்பு இருந்தது. இறுதியாக அவள் சொன்னாள், 2 மட்டுமே இருந்தால் நாங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சன்னி கண்களில் நிச்சயமற்ற தன்மையுடன் அவளை பார்த்தான். ஆனால் ஒரு பதுங்கு குழி அமைக்க நேரமில்லை. ஒரே நேரத்தில் 2 தோட்டிகளுடன் எப்படி சண்டையிடுவது என்பது அவருக்கு சரியாக தெரியவில்லை. நெஃபிஸ் எவ்வளவு சிறந்த ஆசிரியராக இருந்தபோதிலும் அவர் ஒரு நாள் மட்டுமே வாள் பயிற்சி செய்தார். ஒரு தோட்டியை மட்டும் எதிர்கொள்வது ஆபத்தானது. மாறிவரும் நட்சத்திரம் தோள்களை குலுக்கியது. கிட்டத்தட்ட அதேதான். நான் முதலில் தாக்குவேன். நீங்கள் பின்னால் நிழலில் பின்தொடர்ந்து அவர்கள் திரும்பியவுடன் ஒன்றை முடித்துவிடுங்கள். பிறகு நாங்கள் இரண்டாவதாக கொன்றுவிடுவோம்.
2 டோட்டிகளின் தாக்குதலின் கீழ் நெஃபிஸ் உயிர்வாழ முடியும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் முழு திட்டமும் இருந்தது. இருவரும் அவளை ஒரே நேரத்தில் தாக்கினர். சன்னி தனது திறமையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார், ஆனால் அது சாத்தியமா என்று அவருக்கு தெரியவில்லை. நெஃபிஸ் இறப்பதற்கு ஒரு பெரிய நிகழ்தகவு இருந்தது. காசியின் முதல் பார்வையில் அவள் இல்லை என்பது அவனுக்கு இன்னும் நினைவில் இருந்தது. ஆனால் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? சற்று சலசலத்து சன்னி பற்களை கடித்தார். சரி. ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு நெஃபிஸ் தனது வாளை அழைத்தார். பிறகு அவள் முன்னேறினாள். காசிக்கு ஒரு நல்ல மறைவிடத்தை கண்டுபிடித்த பிறகு சன்னியும் நெஃபிஸும் டோட்டிகளை எதிர்கொள்ள முன்னோக்கிச் சென்றனர். விரைவில் அவர்கள் தூரத்தில் 2 ஹல்கிங் நிழற்படங்களை கண்டார்கள். அவளது உதடுகளை ஒன்றாக இணைத்து நெஃபிஸ் அவள் தோள் மீது எறிந்தாள். தொடருங்கள். பின்னர் ஒரு பந்தயத்திற்கு தயாராகும் ஓட்டப்பந்தய வீரரைப் போல அவள் ஒரு முழங்காலில் இறங்கி ஆழமாக உள்ளிழுத்து முன்னோக்கிச் சென்றாள். அடடா! சன்னிபுரா தளத்தின் சுவரில் போடப்பட்ட ஆழமான நிழலுக்குள் சென்று பின்தொடர்ந்து தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடியது. இருப்பினும் அவர்களுக்கு இடையேயான இடைவெளி அதிகரித்துக்கொண்டே இருந்தது. திடீரென்று அவர்கள் அகாடமிக்கு பாலத்தை கடக்கும்போது நெஃபிஸ் பின்னால் நடப்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. எப்பொழுதும் அவளை பின்தொடர்வதுதான் அவன் விதியா? சேஞ்சிங் ஸ்டாரின் இயங்கும் வேகம் நம்ப முடியாத அளவிற்கு வேகமாக இருந்தது. வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல அவள் நடைமுறையில் காற்றில் பறந்து கொண்டிருந்தாள். அவளது ஒரு கை பின்னோக்கி நீட்டி வாளை அதன் முனையுடன் தரையில் பிடித்திருந்தது. மற்றொன்று ஒவ்வொரு அடியிலும் காற்றை வெட்டி கொண்டிருந்தது. அவளை கவனித்த 2 டோட்டிகளுக்கும் என்ன நடக்கிறது என்பதை உணர 2 வினாடிகள் பிடித்தன. அந்த நேரத்தில் அவள் கிட்டத்தட்ட அவர்களை நெருங்கிவிட்டாள். அவர்களின் கண்களில் பைத்தியக்காரத்தனம் எரிந்து தாடைகளிலிருந்து பிசுபிசுப்பான உமிழ்நீர் வடிந்தது. அசுரர்கள் அலறிக்கொண்டு முன்னோக்கிச் சென்றனர். நெஃபிஸ் தனது உடலுடன் அவர்களை தாக்க திட்டமிட்டது போல வேகத்தை குறைக்கவில்லை. சன்னியின் இதயம் துடித்தது. 4 பயங்கரமான பிஞ்சர்கள் காற்றில் சுட்டன. கடைசி நேரத்தில் நெஃபிஸ் பின்னோக்கி விழுந்து அவள் பக்கத்தில் விழுந்தாள். துப்புரவு பணியாளர்களுக்கு இடையே சேற்றில் சறுக்கிச் செல்லும்போது மந்தநிலை அவளை முன்னோக்கி அழைத்துச் சென்றது. பின்னர் அவள் உடலை முறுக்கி வாளை தரையில் மூழ்கடித்து தன்னை நிறுத்தினாள். சற்று மெதுவாக அவள் டோட்டிகளின் கால்களில் ஒன்றால் அறையப்பட்டிருப்பாள். பைத்தியம்! அவள் பைத்தியம்! சேஞ்சிங் ஸ்டார் அவள் காலடியில் திரும்பிய நேரத்தில் டோட்டிகளில் ஒருவர் ஏற்கனவே திரும்பிவிட்டார். இருப்பினும் பருமனான கார்பேஸ் உயிரினங்களால் அவரது பார்வை தடுக்கப்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை சன்னியால் பார்க்க முடியவில்லை. எஃகுக்கு எதிராக சிடின் அடிக்கும் சத்தம் மட்டுமே அவருக்கு கேட்டது. எப்படியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட நேரம் இல்லை, ஏனென்றால் அவர் தனது சொந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும். நெஃபிஸ் எடுத்த பைத்தியக்காரத்தனமான சூழ்ச்சியின் காரணமாக 2வது டோட்டி முதலில் இருந்ததை விட சற்று பின்தங்கினார். சன்னி இறுதியாக ஒரு தாக்குதலை தொடங்கும் அளவுக்கு நெருங்கியபோது அது திரும்பப் போகிறது. மௌனமாக சபித்துக்கொண்டே பவழச் சுவரில் ஒரு குறுகிய துருத்திக் கொண்டு ஓடி டோட்டியின் முதுகில் உள்ள பலவீனமான புள்ளியை மேலே இருந்து துளைக்கும் நோக்கில் குதித்தான். அவரது நிழல் ஏற்கனவே அசூர் பிளேட்டைச் சுற்றியிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் டோட்டி திடீரென நகர்ந்து அதன் உடற்பகுதியை சிறிது வலப்புறம் திருப்பினார். கவசத் தகடுகள் இணைக்கப்பட்ட குழிவான இடத்தை பிளேடு தவறவிட்டது. அதற்கு பதிலாக அவற்றில் ஒன்றை மையத்தில் சதுரமாக தாக்கியது. அடாமண்டைன் சிட்டின் முழுவதும் உதவியற்ற முறையில் சறுக்கியது. தனம்! ஒரு தீர்க்கமான அடியால் மிருகத்தை கொல்வதற்கு பதிலாக சன்னி எந்த சேதத்தையும் சமாளிக்கவில்லை. மோசமான விஷயம் என்னவென்றால் அவர் டோட்டியின் மேல் நேரடியாக இறங்கினார். நடைமுறையில் அதை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தார். அடுத்த நொடியில் டோட்டி எரிச்சலூட்டும் மனிதனை தூக்கி எறிந்து அதன் காரப்பை அசைத்தான். சன்னி பக்கவாட்டாக பறந்து தளம் சுவரில் மோதி மூச்சு முட்டியதை உணர்ந்தான். மூச்சு திணறல் மற்றும் நிலைகுலைந்து அவர் சேற்றில் கருணையின்றி விழுந்தார். நல்லா இல்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வால் சன்னி பக்கமாக உருண்டார். ஏதோ ஒன்று அவரை கிழித்துச் சுவரில் மோதியது. சிவப்பு நிற பவள துண்டுகள் காற்றில் பறந்தன. பின்னர் அவர் காற்றில் தூக்கி பின்பக்கம் வீசப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே சுயநினைவுக்கு வந்திருந்தார். உடம்பை முறுக்கிக் கொண்டு சன்னி காலில் இறங்கி விழாமல் சில அடிகள் பின்னோக்கிச் சென்றான். அடுத்த வினாடியில் நேஃபிஸ் கற்றுக் கொடுத்தது போலவே 2 கைகளிலும் அவரது வாள் அவருக்கு முன்னால் இருந்தது. டோட்டி கண்களில் எரியும் பயங்கரமான நெருப்புடன் ஏற்கனவே அவர் மீது குற்றம் சாட்டினார். மீண்டும் அனுபவம். அசூர் பிளேடிலிருந்து அவரது கைக்கு நிழல் பாய்ந்தது. பின்னர் அவரது கை தோள்பட்டை வரை பரவியது. பின்னர் இறுதியாக அவரது முழு உடலையும் மூடியது. சன்னி உடனடியாக வலுவாகவும் வேகமாகவும் மீள்தன்மையுடனும் உணர்ந்தார். ஆனால் அது போதுமா? இல்லை. உயிர் பிழைக்க அவருக்கு நிச்சயமாக சில அதிர்ஷ்டமும் தேவைப்படும்.
ஒரு பின்சர் வலதுபுறம் மற்றொன்று இடதுபுறம் அவரை நோக்கி பறந்தது. பின்வாங்கவோ பக்கவாட்டில் தப்பவோ நேரமில்லை. எனவே அதற்கு பதிலாக சன்னி தனது உடலில் உள்ள ஒவ்வொரு உள்ளுணர்வையும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் செய்தார். சார்ஜிங் அரக்கனுக்கான தூரத்தை மூடிக்கொண்டு அவர் முன்னோக்கி குதித்தார். அவரது முதுகுக்கு பின்னால் உரத்த சத்தத்துடன் பிஞ்சுகள் மோதின. உள்ளுணர்வு அல்லது இல்லை, அது மட்டுமே தர்க்கரீதியான படியாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது வாளின் தாக்குதல் வரம்பு டோட்டியை விட மிக குறைவு. நெருங்கி பழகினால்தான் அவனால் எதிர்த்து போராட முடியும். மிருகம் எதிர்வினையாற்றுவதற்கு முன் சன்னி சமீபத்தில் செய்ததை ஆயிரக்கணக்கான முறை செய்தார். அவன் மனம் கட்டளை இடுவதற்கு முன்பே அவனது தசைகள் நகர்ந்தன. ஒரு திரவ இயக்கத்துடன் அவர் வாளை தலைக்கு மேல் உயர்த்தி கீழ்நோக்கி சாய்த்து ஒரு கையால் இழுக்கும் போது மற்றொரு கையால் தள்ளினார். ஒரு சக்திவாய்ந்த அடியை வழங்க அவரது முழு உடலும் கச்சேரியில் நகர்ந்தது. அசூர் பிளேட் காற்றை வெட்டும்போது விசில் அடித்தது. பின்னர் அது தோட்டக்காரரின் முன் கால்களில் ஒன்றின் மூட்டை தாக்கி அதன் வழியாக வலதுபுறமாக பிளவுபட்டு மூட்டு முழுவதையும் துண்டித்தது. நீல ரத்தம் எங்கும் தெளிக்கப்பட்டது. சன்னி ஆச்சரியப்படுவதற்கு ஒரு நொடி குறைவாகவே இருந்தது. நான் உண்மையில் செய்தேனா? ஆனால் கவனம் சிதற நேரமில்லை. முன்கால் இழந்ததால் தோட்டி ஒரு கணம் சமநிலையை இழந்து முன்னும் பின்னும் பார்த்து கொண்டிருந்தார். இருப்பினும் அவருக்கு 7 கால்கள் இருந்தன. இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. தற்செயலாக இந்த சரியான தருணத்தில் அவரது மற்றொரு முன் கால் சேற்றில் சறுக்கி அசுரனை மேலும் கீழே கொண்டு வந்தது. இந்த வாய்ப்பை சன்னி வீணாக்கவில்லை. ஒரு படி முன்னோக்கி எடுத்து அவர் அசூர் பிளேட்டை மேலே தூக்கி தோட்டியின் வாயில் தள்ளினார். அசுரன் தனது சொந்த எடையுடன் வாளில் அறையப்பட்டதால் ஒரு துண்டிக்கப்பட்ட கீழ் தாடை தரையில் விழுந்தது. நைட்மேர் கிரியேச்சரின் பாரிய உடல் அசையாமல் விழும் முன் வலித்தது. அது இறந்துவிட்டது. சன்னி மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். இப்போதுதான் அவரது மார்பிலும் தலையின் பின்புறத்திலும் வலியை உணர்கிறார். அதை கவனமாக தொட்டு முகம் சுளித்தார். அவன் கை இரத்தத்தில் நனைந்து திரும்பியது. குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். நீங்கள் ஒரு விழித்தெழுந்த மிருகத்தை கொன்றுவிட்டீர்கள், கார்பேஸ் ஸ்கேவென்சர். உன் நிழல் வலுவடைகிறது. உங்களிடம் உள்ளது. மந்திரத்தை கேட்க நேரமில்லாமல் சன்னி வாளை அசுரனின் தலையில் இருந்து அகற்றுவதற்காக இழுத்து நெஃபிஸுக்கு உதவ விரைந்தார். இருப்பினும் அது மிகவும் தாமதமானது. மற்ற டோட்டி சேற்றில் விழுந்து இறந்து கிடந்தார். அவரது கைகால்கள் இன்னும் முறுக்கிக் கொண்டிருந்தன. இது சில நிமிடங்களுக்கு முன்பு மரண அடி கொடுக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. நெஃபிஸ் தனது நீண்ட வாளால் மிருகத்தின் உடற்பகுதியின் அடிப்பகுதியில் உள்ள பலவீனமான இடத்தை துளைத்து அதன் முதுகெலும்பை துண்டித்தது போல் தோன்றியது. பருமனான சடலத்தின் பின்னால் வெள்ளி முடி கொண்ட பெண்ணை அவனால் பார்க்க முடியவில்லை. சன்னி அதை நெருங்கியதும் முரட்டுத்தனமான சிரமப்பட்ட சுவாசத்தின் சத்தம் கேட்டது. அப்போது டோட்டிக்கு பின்னால் இருந்து நடுங்கும் குரல் வந்தது. வேண்டாம், நெருங்கி வராதே. போரின் பின்விளைவுகளின் மரண மௌனத்தில் சேஞ்சிங் ஸ்டாரின் குரல் விசித்திரமாகவும் அடக்கமாகவும் ஒலித்தது. சன்னி திடீரென்று தன் இதயத்தை யாரோ ஒரு முஷ்டியில் அழுத்தியது போல் உணர்ந்தாள். தன்னை தானே உருக்கிக் கொண்டு இன்னொரு அடி எடுத்து வைத்தான். கடுமையான சண்டைக்குப் பிறகு மூச்சுவிட முயன்று இறந்த டோட்டியின் முன் நெஃபிஸ் நின்று கொண்டிருந்தாள். அவள் தோளில் இரத்த கசிவு இருந்தது. இருப்பினும் அது உயிருக்கு ஆபத்தானதாக தெரியவில்லை. இருப்பினும் சன்னியின் கவனம் உடனடியாக வேறொன்றில் ஈர்க்கப்பட்டது. சண்டையின் போது ஒரு கட்டத்தில் உயரமான பெண்ணின் தற்காலிக கடற்பாசி மேல் பகுதி பிரிந்து இடுப்புக்கு மேல் நிர்வாணமாக இருந்தது. ஒரு கையால் தன் மார்பை மூடிக்கொண்டிருந்தாள். கையின் பின்னால் நசுக்கியது அவளது மிருதுவான முழுமை. யாரோ குத்தியது போல் சன்னி திடுக்கிட்டு அவசரமாக திரும்பினாள். அவன் முகம் எரிந்து கொண்டிருந்தது. அதை பற்றி யோசிக்காமல் தன் நிழலை கூட பார்க்க வைத்தார். ஒரு சங்கடமான மௌனம் தொடர்ந்தது. சிறிது நேரம் கழித்து சன்னி தன்னை பேசும்படி கட்டாயப்படுத்தினார். ஆமா, நலமா? நெஃபிஸ் பதிலளிக்க மெதுவாக இருந்தார். ஆம். நல்லது. நல்லது. நான் போய் காசியை அழைத்து வருகிறேன். சரி. அசுரர்களின் படை தன்னை துரத்துவது போல் உணர்ந்த அவர் விரைப்பான கால்களில் முன்னோக்கி நடந்தார். பின்னர் ஓடுவதை தடுக்காமல் தனது அடியை விரைவுபடுத்தினார். அவள் தவறு. அது அவள் தவறு. அவள் விஷயங்களை தெளிவாக தெரிவித்திருக்க வேண்டும். அவரது தலையிலிருந்து தெளிவான உருவத்தை பெற முயற்சித்த சன்னி காசி அவர்களுக்காக காத்திருந்த இடத்திற்கு விரைந்தார். அவர்கள் திரும்பி வருவதற்குள் நெஃபிஸ் ஏற்கனவே தனது மேலாடையை சரிசெய்து எதுவும் நடக்காதது போல் அணிந்திருந்தார். இருப்பினும் சன்னி தனக்கு கொடுத்த தோற்றம் சற்று வித்தியாசமாக இருப்பதை உணராமல் இருக்க முடியவில்லை. அதை மறந்துவிடு. அவரது தலையில் உள்ள காயத்தை சரிபார்த்த பிறகு சேங்கிங் ஸ்டார் கூறினார். இது ஒரு இரத்தப்போக்கு, எதுவும் தீவிரமாக இல்லை. உங்களுக்கு மயக்கம் மற்றும் குமட்டல் அல்லது வலுவான தலைவலி இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள்.
சன்னிக்கு இந்த அறிகுறிகள் எதுவும் இல்லாததால் அவர் அமைதியாக இருந்தார். நெஃபிஸ் தனது ஆடைகளை கீழே பார்த்து பெருமூச்சு விட்டார். நினைவகம்? இல்லை என்று வாய் திறந்தான், ஆனால் பின்னர் மௌனமானான். அதை நினைத்து பாருங்கள், அவர் தோட்டக்காரரை கொன்றபோது உறிஞ்சப்பட்ட நிழல் துண்டுகளை பற்றி அவருக்கு தெரிவித்த பிறகு ஸ்பெல் வேறு ஏதோ சொன்னார். அந்த நேரத்தில் அவர் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தார். நான் சரிபார்க்கிறேன். அவர் ரன்களை வரவழைத்தார் மற்றும் அவரது நினைவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிளஸ்டரை விரைவாக கண்டுபிடித்தார். நினைவுகள்: சில்வர் பெல் பொம்மையாட்டிகளின் ஸ்ரூட் அசூர் பிளேட். மம், புதிதாக எதுவும் இல்லை. பின்னர் மந்திரம் எதை பற்றி பேசுகிறது? திடீரென்று பக்கத்து கிளஸ்டரில் ஒரு புதிய ரன்ஸை கவனித்தார். அவன் கண்கள் விரிந்தன. எதிரொலிகள்: கரபேஸ் ஸ்கேவென்சர், எக்கோ. சன்னிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எக்கோஸ் என்பது நைட்மேர் கிரியேச்சர்ஸை கொன்ற பிறகு விழித்தெழுந்தவர்கள் பெறக்கூடிய மிகவும் அரிதான வெகுமதியாகும். ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நிஜ உலகில் ஒரு எக்கோ கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணத்திற்கு விற்கப்படலாம். ஏனென்றால் அவை நினைவுகளை விட மிகவும் விலைமதிப்பற்றவை. மேலும் தாமதிக்காமல் அவர் தனது ஆத்மாவின் கடலுக்குள் நுழைந்தார். அங்கு சில விஷயங்கள் மாறிவிட்டன. ஒரு தனிமையான கருப்பு சூரியன் இன்னும் அமைதியான தண்ணீருக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்தது. அவரது நினைவுகளை பிரதிபலிக்கும் ஒளிக்கோளங்களால் அது சுற்றி வந்தது. இந்த நேரத்தில் அவர்கள் 3 பேர் இருந்தனர். முன்பு போலவே சன்னி தனது பார்வையின் சுற்றளவுக்கு அப்பால் ஏதோ திருட்டுத்தனமாக நகர்கிறது என்ற உணர்விலிருந்து விடுபட முடியவில்லை. ஆனால் இம்முறை அவர் அதில் கவனம் செலுத்தவில்லை. அவர் தனது எதிரொலியை பார்க்க விரும்பினார். அதுவும் ஒரு ஒளிக்கோளால் குறிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கோளம் மிகவும் பெரியதாக இருந்தது மற்றும் நிழல் மையத்திலிருந்து மேலும் தொலைவில் இருந்தது. யோசனையுடன் அதை கீழே இறங்கும்படி கட்டளையிட்டார். கோளம் மெதுவாக கீழே மிதந்து இருண்ட நீரை தொட்டது. சன்னி கடலின் மேற்பரப்பில் நடந்து நெருங்கி வந்ததும் அதன் பிரகாசம் மெதுவாக மறைந்து உள்ளே இருந்த அரக்கனை வெளிப்படுத்தியது. ஒரு ஹல்கிங், அச்சுறுத்தும் கார்பேஸ் டோட்டி அமைதியாக அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். அதன் கண்களில் பைத்தியம் இல்லை, அல்லது எந்த உணர்வும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அது உண்மையில் உயிருடன் இல்லை. அது ஒரு எதிரொலியாகவே இருந்தது. டோட்டியைச் சுற்றி காற்றில் ஒளிரும் ஓட்டங்கள் தோன்றின. எதிரொலி: கரபேஸ் ஸ்கேவென்சர். எதிரொலி வகை: மிருகம். எக்கோ கோர் விழித்தெழுந்தது. எதிரொலி பண்புக்கூறுகள்: வலுவான கவசம். எதிரொலி விளக்கம்: வீழ்ந்த படையணியின் சபிக்கப்பட்ட சிப்பாய். சன்னி அதை அறிவதற்குள் அவர் முகத்தில் ஒரு பரந்த சிரிப்பு தோன்றியது. அந்த டோட்டி இப்போது அவனுடையது. அது வரவழைக்கப்பட்டு எதிரிகளுக்கு எதிராக போரிடவும், கனமான சரக்குகளை எடுத்துச் செல்லவும் அல்லது பிற பணிகளை செய்யவும் பயன்படுத்தப்படலாம். மேலும் என்னவென்றால், அது அதன் எஜமானருக்கு மேலே ஒரு முழு தரவரிசையில் இருந்தது. அதாவது செயலற்ற மையத்துடன் கனவு காண்பவர் பொதுவாக வைத்திருக்க வேண்டியதை விட இது மிகவும் வலிமையானது, அதிக மீள்தன்மை மற்றும் பயமுறுத்துகிறது. இந்த எதிரொலி அவர்களின் பக்கத்தில் இருந்தால் பல விஷயங்கள் எளிதாகிவிடும். ஒரு உத்வேகத்தை தொடர்ந்து சன்னி ஒரு கையை உயர்த்தி குளிர் கருப்பு சிட்டினுக்கு எதிராக அதை துலக்கினார். அவர் தனது புதிய உடைமையை தொட விரும்பினார். இருப்பினும் அவரது உள்ளங்கை டோட்டியை தொட்ட தருணத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. சோல் ஆஃப் சி திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது. மேலும் ஒரு புதிய ரன்களின் தொகுப்பு தோன்றியது. எக்கோவை நிழலாக மாற்றவா? சன்னி திடுக்கிட்டு அவன் கையை மீண்டும் பிடுங்கினான். அது என்ன ஆச்சு? நிழல்கள் ஒருபுறம் இருக்க, எதிரொலியை வேறு ஏதாவது மாறுவது பற்றி அவர் கேள்விப்பட்டதே இல்லை. மீண்டும் அவர் நிழல் கோர்கள் மற்றும் துண்டுகள் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. எனது தோற்றம் நான் நினைத்ததை விட அதிக ரகசியங்களை வைத்திருப்பதாக தெரிகிறது. சன்னி அவன் உதடுகளை கவ்வி தயங்கினாள். பின்னர் அவர் எச்சரிக்கையுடன் கூறினார், ஆம். எனினும் எதுவும் நடக்கவில்லை. ஒரு கணம் கழித்து ரன்கள் மாறியது. மாற்றம் செய்ய போதுமான நிழல் துண்டுகள் இல்லை. நிழல் துண்டுகள் தேவை. 24/100. அவர் முகத்தைச் சுருக்கி ஏமாற்றமடைந்தார். பார்க்கிறேன். எனவே துண்டுகளுக்கு மற்றொரு பயன்பாடு உள்ளது. அவர்கள் எனது சொந்த மையத்தை மேம்படுத்தலாம் அல்லது எதிரொலிக்கு வித்தியாசமான ஒன்றை செய்யலாம். ஒரு மாற்றம் உண்மையில் என்ன செய்கிறது என்பதை அறியாமல் எந்த பயன்பாடு அதிக நன்மை பயக்கும் என்பதை நான் எப்படி அறிவது? ஒரு எக்கோ தானே மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு தன்னை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் என்று சன்னி உணர்ந்தார். நான் பிறகு பரிசோதனை செய்கிறேன். அதனுடன் அவர் ஆத்மாவின் கடலில் இருந்து வெளியேறினார். அவன் சற்று இடைவெளி விட்டதால் நெஃபிஸ் கண்களில் மௌனமான கேள்வியுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சன்னி சிரித்தாள். எனக்கு எக்கோ கிடைத்தது. அவளுடைய மாணவர்கள் சற்று விரிந்தனர்.
மறுபுறம் காஸ்ஸி மிகவும் வெளிப்படையானவர். எக்கோ, உண்மையில் உங்களுக்கு எக்கோ கிடைத்ததா? ஆம். அரக்கர்களின் பெரிய குழு இப்போது அவர்களை பிடிக்க சில நிமிடங்களில் இருப்பதால் சன்னி நேரத்தை வீணாக்காமல் தோட்டக்காரரை வரவழைத்தார். ஹல்கிங் மிருகம் உடனடியாக அவருக்கு முன்னால் தோன்றியது. சிறிய ஒளி தீப்பொறிகளிலிருந்து ஒன்றாக தைக்கப்பட்டது. விரைவிலேயே அதன் கருப்பு சிட்டின் முழு உடலாக மாறியது. சன்னியின் கட்டளையை பின்பற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அதன் வலிமையான பிஞ்சர்களை உயர்த்தியது. நெஃபிஸ் எக்கோவை படிக்க முடியாத வெளிப்பாட்டுடன் கவனித்தார். பிறகு அவள் உதட்டின் ஒரு மூலை லேசாக சுருண்டது. நல்லது. சன்னி புன்னகையுடன் அவளை பார்த்தாள். காஸ்ஸியை சுமந்து செல்வதை நாங்கள் பணிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். போருக்கு வெளியே அது எங்களுக்கு மிகவும் உதவும். பார்வையற்ற சிறுமியின் வாய் திறந்தது. என்னை எடுத்துச் செல்லவா, ஒரு மவுண்ட் போல? அவர் சிரித்துக்கொண்டே டோட்டியை அதன் காரபேசில் அறைந்தார். இந்த கெட்ட பையன் உன்னை போன்ற குட்டி பெண்ணை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொருத்திக் கொள்ள முடியும். என்னை நம்பு. கடந்த சில நாட்களாக நான் இந்த விஷயங்களில் நிறைய அலைந்து கொண்டிருக்கிறேன். உண்மையில் அது அவர்களுக்கு மேல் மிகவும் விசாலமானது. குறிப்பாக அவர்கள் உன்னை கொல்ல முயற்சிக்கவில்லை என்றால். காசி தயங்கினாள். சரி சரி, அது நல்லது என்று நீங்கள் நினைத்தால். சன்னியும் நெஃபிஸும் பார்வையற்ற சிறுமியை எக்கோவின் மேல் ஏற உதவினார்கள். பின்னர் அவர்கள் தங்கக் கயிற்றை பயன்படுத்தி காசியை பிடித்துக் கொள்வதற்காக தற்காலிக கடிவாளங்களை உருவாக்கினர். இறந்த துப்புரவு பணியாளர்களிடமிருந்து ஆன்மா துண்டுகளை விரைவாக மீட்டெடுத்த பிறகு ஸ்லீப்பர்கள் அவசரமாக பத்தியை விட்டு வெளியேறினர். மற்றொரு போரை தவிர்க்கிறார்கள். காஸ்ஸி டோட்டியின் மேல் வசதியாக சவாரி செய்வதால் அவர்களின் ஒட்டுமொத்த வேகம் வியத்தகு அளவில் அதிகரித்தது. சன்னியும் நெஃபிஸும் முன்பக்கத்தில் ஜாக்கிங் செய்து கொண்டிருந்தனர். நாளின் முதல் பாதியில் இழந்த நேரத்தை திரும்ப பெறலாம் மற்றும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கையில். காராபேஸ் அரக்கர்களின் குழுக்களுடன் சண்டையிடுவதை தவிர்ப்பதற்காக அவர்கள் அவ்வப்போது மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அவர்களின் பக்கத்திலேயே ஒரு அரக்கன் இருந்ததால் 3 ஸ்லீப்பர்களின் மனநிலை மற்றும் மனநிலை மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த இடத்திற்கு வந்த பிறகு முதல் முறையாக சன்னி சற்று அமைதியாக உணர்ந்தார். நிச்சயமாக இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சிறிது நேரத்தில் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வீசியதை கவனித்தார். ஏறக்குறைய ஒரே நேரத்தில் காசி அவர்களை நிறுத்தச் சொன்னார். நெஃபிஸும் சன்னியும் ஆழ்ந்த புருவத்துடன் அவளை பார்த்தனர். அவர்கள் இருவருக்கும் ஒரு மோசமான முன்னறிவிப்பு இருப்பதாக தோன்றியது. என்ன அது? பார்வையற்ற பெண் கடிவாளத்தை விடுவித்தாள். ஏதாவது கேட்கிறதா? அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டார்கள். பிறகு தலையை ஆட்டினார்கள். இல்லை. ஏன்? காசி சிணுங்கினாள். இதிலிருந்து விடுபட எனக்கு உதவுங்கள். அவர்கள் அவளுக்கு உதவி செய்த பிறகு அவள் சிறிது நேரம் அசையாமல் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது முனகல் ஆழ்ந்தது. பின்னர் பார்வையற்ற பெண் கவனமாக மண்டியிட்டு காதை தரையில் வைத்தாள். என்ன கேட்கிறாய்? காசி அவள் உதடுகளை சுவைத்தாள். இது முணுமுணுக்கிறது. திடீரென்று சன்னியின் முகத்தில் ஒரு துளி தண்ணீர் விழுந்தது. தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தான். அங்கே கருமையான புயல் மேகங்கள் இயற்கைக்கு மாறான வேகத்தில் கூடிக்கொண்டிருந்தன. மிக விரைவில் அவர்கள் அதை முழுவதுமாக மறைக்க வேண்டியிருந்தது, சூரியன் உட்பட. அது நடந்தபோது அவன் கண்கள் விரிந்தன. புது நகர வேண்டும். நெஃபிஸ் அவன் பக்கம் திரும்பியதும் சன்னி காசியை பிடித்து அவள் எழுந்து நிற்க உதவினாள். அவன் முகம் வழக்கத்தை விட வெளிறியிருந்தது. அவன் கண்களில் ஒரு பீதி தெரிந்தது. இப்போது அவளை மீண்டும் தோட்டிக்கு அழைத்து செல்ல எனக்கு உதவுங்கள். வெள்ளி முடி கொண்டவள் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தாள். விரைவிலேயே அவள் முகபாவம் இருண்டது. எதுவும் பேசாமல் அவன் கேட்டபடியே செய்தாள். காசி சற்று திசை திருப்பப்பட்டதாக தோன்றியது. அவள் கடிவாளத்தை பிடித்து உதவியின்றி தன் தோழியிடம் திரும்பினாள். என்னப்பா, என்ன நடக்குது? மாறிவரும் நட்சத்திரம் அவளை பார்த்தது. கடைசியில் அவள் பேசும்போது அவள் குரல் கனத்தது. புயல் வருகிறது. இதற்கிடையில் சன்னி தனது நிழலை அனுப்பி ஒரு உயரமான பவளத்தூணின் மேல் ஏறி முன்னோக்கி பார்த்தார். அவர்கள் குறிவைத்த பாறைகள் எவ்வளவு தூரம் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். அதன் தோற்றத்தில் இருந்து இன்னும் கணிசமான தூரம் செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் பெரிய சிலை ஏற்கனவே வெகு தொலைவில் இருந்தது. இப்போது திரும்பிச் சென்றால் தற்கொலை செய்திருக்கும். அவர் நெஃபிஸ் பக்கம் திரும்பினார். நாங்கள் பாறையிலிருந்து 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். செய்யுங்கள். எங்களால் முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவள் அலறினாள். நாம் மிகவும் நேரடியான பாதையை எடுத்தால் இருக்கலாம். சன்னி தயங்கி பின் கேட்டாள். அரக்கர்களை பற்றி என்ன? சேஞ்சிங் ஸ்டார் முன்னே பார்த்து பல்லை கடித்தார். நாங்கள் குறைக்க வேண்டும். அவ்வளவுதானா? அதுதானே திட்டம்?
அவர் அவர்களை காப்பாற்ற பல தந்திரமான தந்திரங்களை கண்டுபிடிக்க முயற்சித்தபோது நெஃபிஸ் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். குழப்பமடைந்தாள். எதற்காக காத்திருக்கிறீர்கள்? ஓடு! அவர்கள் முன்னோக்கிச் செல்ல பலத்த மழை துளிகள் தரையில் விழத் தொடங்கின. பலத்த காற்று பவள கத்திகளுக்கு இடையே ஊளையிட்டு சேறு மற்றும் கடற்பாசி துண்டுகளை அனுப்பியது. வானத்தில் புயல் மேகங்கள் திரண்டதால் சூரிய ஒளி மங்கியது. குளிர்ந்த அந்தித்தளம் மீது இறங்கியது. சன்னி தனது முழு பலத்துடன் ஓடிக்கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கை அதை சார்ந்தது போல அது உண்மையில் செய்தது. அவர் தனது நிழலின் உதவியுடன் பாறைகளை நோக்கி நேரான பாதையை தேர்ந்தெடுத்து அவர்களின் சிறிய குழுவை வழிநடத்தினார். நெஃபிஸ் அவருக்கு ஒரு படி பின்னால் இருந்தார். காசியை தூக்கிச் சென்ற டோட்டி தன் 8 கால்களை முதுகில் வைத்துக்கொண்டு சேற்றை மிதித்துக் கொண்டிருந்தான். அரக்கர்களும் மரணமும் தங்கள் கழுத்தில் மூச்சு விடுவதை தவிர்க்க வேண்டிய அவசியமின்றி அவர்கள் அற்புதமான வேகத்தில் நகர்ந்தனர். பக்கவாட்டு பத்திகளும் கருஞ்சிவப்பு சுவர்களும் அவற்றை கடந்து மங்கலாக பளிச்சிட்டன. நீண்ட காலத்திற்கு வலிமையை தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஒரு நிமிடம் பாறைகளை அடைய தாமதமாகிவிட்டால் அவர்களின் வாழ்க்கை முடிந்துவிடும். அவர்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தது. சன்னி வழியெங்கும் தொடர்ச்சியான இரத்தக்களரி மோதல்களை எதிர்த்து போராட தயாராக இருந்தார். ஆனால் அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் தளம்வாசிகள் அவர்களுக்கு அதிக தொந்தரவு கொடுக்கவில்லை. துப்புரவு பணியாளர்களும் பீதியடைந்தது போல் தோன்றியது. பருமனான மிருகங்கள் பவள மேடுகளுக்குள் ஒளிந்து கொள்ள அல்லது நிலத்தடியில் புதைக்கும் முயற்சியில் மும்முரமாக இருந்தன. அவர்களில் ஒருவர் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் அரிதான சந்தர்ப்பங்களில் விரைவாக வாழ்வெட்டு அல்லது ஒரு பிஞ்சரின் அச்சுறுத்தும் சத்தம் அசுரனின் மனதை மாற்ற போதுமானதாக இருந்தது. இருப்பினும் அவர்கள் எவ்வளவு வேகமாக நகர்ந்தாலும் புயல் வேகமாக இருந்தது. மழை விரைவாக பொழியும் மழையாக மாறியது. ஒவ்வொரு துளியும் பெருவெள்ளமாக மாறியது. காற்று வலுப்பெற்று தடுமாறும் அளவுக்கு அவர்களின் உடல்களை தாக்கியது. வெளிச்சம் மேலும் மங்கியது. கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்திற்கு பார்வையை குறைத்தது. இறுதியாக ஒரு கண்மூடித்தனமான மின்னல் இருளை கிழித்தெறிந்தது. அதைத் தொடர்ந்து உடனடியாக ஒரு காது கேளாத இடிமுழக்கம். அடுத்த நொடியில் சன்னியின் காலடியில் நிலம் நடுங்க சமநிலை இழந்து கீழே விழுந்தான். சேற்றில் உருண்டு எழுந்து நிற்க முற்பட்ட அவர் மீண்டும் வழுக்கி விழுந்தார். யாரோ ஒருவரின் கை தோள்பட்டையை பிடித்துக்கொண்டு எழுவதற்கு உதவியது. புயலின் இருளில் சன்னி சேஞ்சிங் ஸ்டாரின் முகத்தை பார்த்தார். அவள் வாய் திறந்து கூச்சலிட்டாள். நிறுத்தாதே, ஓடு! இரைச்சல் காற்று மற்றும் மழைக்கு பின்னால் அவளால் கேட்க முடியவில்லை. சன்னி நகரத் தொடங்கிய நேரத்தில் இருண்ட உப்பு நீர் ஏற்கனவே அவரது தாடைகளைப் போல உயரமாக இருந்தது. பல்லை கடித்துக் கொண்டான். கடல் திரும்பி வந்து கொண்டிருந்தது. தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பதை அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அது உயர்ந்து கொண்டே இருந்தது. விரைவில் அது அவரது முழங்கால் வரை, பின்னர் அவரது இடுப்பு வரை ஓடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. குழுவின் வேகம் கணிசமாக குறைந்தது. அப்போது திடீரென மின்னலில் இருண்ட கற்கள் முன்னால் இருப்பதை கண்டார்கள். அவர்கள் பாறைகளை அடைந்தனர். ஏறக்குறைய அதே நேரத்தில் தளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்தது. திரும்பி பார்த்த சன்னி கருஞ்சிவப்பு காடுகளின் வழியே பிரம்மாண்டமான நசுக்கும் கருப்பு நீரின் ஓட்டத்தை பார்த்தாள். சிறிது தொலைவில் ஒரு தாமதமான டோட்டி அதை பிடித்து பவளச் சுவர்களில் வீசினார். அந்த வலிமைமிக்க உயிரினத்தின் உடைக்க முடியாத கார்பேஸ் அழுகிய முட்டை போல உடைந்து வெடித்தது. சாபங்கள்! அவர் நெஃபிஸ் பக்கம் திரும்பினார். நேரம் முடிந்துவிட்டது, ஏறத் தொடங்கு! அவள் அவனை கையால் பிடித்தாள். உங்கள் எதிரொலியை நிராகரிக்கவும். டோட்டியால் குன்றின் மீது அளக்க முடியுமா என்று சன்னிக்கு தெரியவில்லை. எப்படியிருந்தாலும் அது நடந்திருந்தால் காசியால் தாங்க முடியாது. அவர் பார்வையற்ற பெண்ணை கீழே இறங்க உதவினார். பின்னர் அசுரனை மீண்டும் ஆத்மாவின் கடலுக்கு அனுப்பினார். நெஃபிஸ் காசியை தன் முதுகில் ஏற அனுமதிக்க தன்னை தாழ்த்திக் கொண்டான். பின்னர் அவர்களை தங்கக் கயிற்றால் ஒன்றாக கட்டினான். நேரத்தை வீணாக்காமல் அவள் பற்களை கடித்துக்கொண்டு குன்றின் சுவரின் ஈரமான பாறைகளை பிடிக்க முன்னோக்கி சென்றாள். அவர்கள் ஏறத் தொடங்கினர். கருப்பு டோரண்ட் அடிப்பதற்கு முன்பு முடிந்தவரை உயரத்திற்கு விரைந்தனர். சிறிது நேரம் கழித்து சன்னி கத்தினார். பிரேஸ்! அடுத்த கணத்தில் இருண்ட நீர் சுவர் அவர்களின் கால்களுக்கு அடியில் உள்ள பாறைகளை தாக்கியது. சன்னி உயிருக்கு உயிராக இருக்க குன்றின் மொத்தமும் அதிர்ந்தது. ஒரு சில பாறைகள் மேலே எங்கிருந்தோ விழுந்தன. தற்செயலாக அவரது தலையை இழந்தது. எப்படியோ அவர்கள் மூவரும் இன்னும் உயிருடன் இருந்தனர். இருப்பினும் விஷயங்கள் முடிவதிலிருந்து வெகு தொலைவில் இருந்தன. கருப்பு நீர் இன்னும் உயர்ந்து கொண்டிருந்தது. இப்போது பயமுறுத்தும் வேகத்தில் எந்த நொடியும் அவற்றை விழுங்கிவிடும் என்று அச்சுறுத்தியது. அவர்கள் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அவை எழும் கடலை விட வேகமாக இருக்க வேண்டும். அடுத்த பிடியை பிடிப்பதற்கு தேடும் போது சன்னி சபித்தார். உயிர் பிழைக்க அவர் குன்றின் முகத்தை வெறித்தனமான வேகத்தில் அளவிட வேண்டியிருந்தது.
இருப்பினும் ஈரமான பாறைகளில் அவசரமாக ஏறுவது பேரழிவுக்கான ஒரு செய்முறையாக இருந்தது. ஒரு கை நழுவியது. மேலும் அவர் பாறைகளுக்கு எதிராக நசுக்கப்படுவதற்கு கீழே மூழ்கிவிடுவார் அல்லது ஏதேனும் ஒரு பெரிய அரக்கனால் சாப்பிடுவார். சாரல் மழையும் சூறாவளி காற்றும் எல்லாவற்றையும் இன்னும் மோசமாக்கியது. இன்னும் வேறு வழியில்லை. கூர்மையான பாறைகளில் தோலை கிழித்துக்கொண்டு வெறித்தனமாக ஏறிக்கொண்டே இருந்தான். அவன் உடம்பின் ஒவ்வொரு தசையும் வேதனையில் இருந்தது. அவரது உடலை இறுக்கமாகச் சுற்றியிருந்த நிழல் இல்லாவிட்டால் சன்னி இறந்து நீண்ட நாட்களாகியிருக்கும். ஆனால் அதன் உதவியால் கூட பெருகி வரும் இருண்ட நீர் மேலும் மேலும் நெருங்கி வந்தது. அடடா அடடா! சன்னி எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் எந்த தூரமும் வெற்றி பெற முடியவில்லை. உடனே தண்ணீர் அவன் காலடியில் வந்தது. கடல் மெதுவாக அவன் கால்களை விழுங்கியது. பிறகு அவனது உடற்பகுதியை. அவர் ஏறிக்கொண்டே இருந்தார். இப்போது தண்ணீரின் எடை மற்றும் பாறையிலிருந்து அவரை கிழிக்க முயற்சிக்கும் அலையின் சக்திக்கு எதிராக போராடினார். ஆனால் அது இறுதியில் பயனற்றது. தண்ணீர் தன் தோள்களை மூடியபோது ஈரமான பாறைகளில் இருந்து விரல் நழுவுவதை உணர்ந்தான். சன்னி பிடிக்க முயன்றார். ஆனால் மின்னோட்டம் மிகவும் வலுவாக இருந்தது. அவர் எடையற்ற பொம்மை போல தள்ளப்பட்டார். எந்த வாங்குதலையும் இழக்கிறார். இல்லை. கடைசி வினாடியில் ஒரு தங்கக்கயிறு அவன் பக்கத்தில் இருந்த தண்ணீரில் விழுந்தது. அதிர்ந்து போன சன்னி அதை பிடித்து தன் முழு பலத்துடன் பிடித்தான். கயிறு இறுக இழுத்து அவனை நீரிலிருந்து வெளியே எடுத்தது. அவன் கால்கள் மீண்டும் குன்றின் சுவரைத் தொட்டன. நேரத்தை வீணாக்காமல் கயிற்றின் உதவியுடன் மீண்டும் ஏறத் தொடங்கினார். இறுதியாக ஒரு வலுவான கை அவரை மேலே இருந்து பிடித்து குன்றின் விளிம்பில் அவரது உடலை இழுத்துச் சென்றது. மூச்சு விட முடியாமல் சன்னி தரையில் விழுந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் தனது வலதுபுறம் அதே நிலையில் படுத்திருந்த நெஃபிஸை பார்த்தார். அவள் இன்னும் கையில் தங்க கயிற்றை பற்றிக் கொண்டிருந்தாள். அவர்களிடமிருந்து சில படிகள் தள்ளி அமர்ந்திருந்தாள் காசி. அவர் சிரிக்க விரும்பினார். ஆனால் அதற்கு வலிமை இல்லை. சில நிமிடங்களுக்கு சன்னி வெறுமனே தரையில் கிடந்தார். மழை அவரது முகத்தை தாக்கியது. அவ்வப்போது ஒரு மின்னல் வானத்தில் வளைந்து எல்லாவற்றையும் கண்மூடித்தனமான ஒளியில் மூழ்கடித்தது. அதை தவிர அது முற்றிலும் இருட்டாக இருந்தது. அவரது பண்பு இல்லாவிட்டால் அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நெஃபிஸ் மற்றும் காஸ்ஸியின் வடிவங்களை கண்டறிவதில் சிக்கல் இருந்திருக்கும். இருப்பினும் சிறிது நேரம் கழித்து அவன் மனதுக்குள் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. ஏதோ செயலிழந்தது. அந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்று சன்னி அலறினாள். கடைசியில் அது தன் நிழல் என்பதை உணர்ந்தான். அது அவனது கவனத்தை எதையோ திருப்ப முயன்றது. தயவு செய்து என்னை ஓய்வெடுக்க விடுங்கள். நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். அவர் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு சோர்வாக இருந்தார். உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்தது. இருப்பினும் நிழல் மிகவும் பிடிவாதமாக இருந்தது. அது பிடிவாதமாக இருந்தது. இறுதியில் சன்னி முனகியபடி வயிற்றில் உருண்டு மெதுவாக எழுந்து நின்றார். நெஃபிஸ் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். என்ன அது? முகம் சுளித்தார். எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஏதோ தவறாக உணர்கிறேன். காசி சிலிர்த்து நெஃப் அருகில் நெருங்கினாள். அவரது நிழலின் எச்சரிக்கையை தொடர்ந்து சன்னி சுற்றும் முற்றும் பார்த்தார். தங்கள் சுற்றுப்புறங்களில் ஏதேனும் ஆபத்துக்கான அறிகுறியை கண்டுபிடிக்க முயன்றார். அவனுடைய பார்வையால் கூட அவனால் வெளியில் எதையும் பார்க்க முடியவில்லை. பாறைகளின் மேல் பகுதி புயல் கடலுக்கு மேலே இருந்தது. ஒரு சிறிய தீவை உருவாக்கியது. அதன் மேற்பரப்பு கரடுமுரடான மற்றும் சீரட்டதாக இருந்தது. பல நீண்ட முகடுகளுடன் பார்வை கோட்டை உடைத்தது. அவர்களது குழுவிற்கும் அருகில் உள்ள மலைமுகடுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தது. அந்த இடம் குப்பைகள் நிறைந்தது. தோராயமாக அழுக்கு மற்றும் உயரமான கற்பாறைகள். நெஃபிஸ் எழுந்து தன் வாளை அழைத்தான். ஏதாவது தெரிகிறதா? சன்னி முகம் சுளித்தாள். உண்மையில் இல்லை. அந்த நேரத்தில் மற்றொரு மின்னல் சிறிய தீவை சுருக்கமாக ஒளிரச் செய்தது. அவன் கண்கள் விரிந்தன. அவற்றைச் சுற்றியுள்ள உயரமான கற்பாறைகள் பெரியதாகவும் ஒழுங்கற்ற வடிவமாகவும் இருந்தன. அவர்கள் கருப்பு நிறத்திலும் அசைவில்லாமல் இருந்தார்கள். அதனால்தான் சன்னி முதல் பார்வையில் அவர்களை அடையாளம் காணவில்லை. அவர்களைச் சுற்றிலும் துப்புரவு பணியாளர்கள் அமைதியாக தரையில் படுத்திருந்தனர். சன்னி உறைந்து போனார். திடீரென்று பயத்தால் நுகரப்பட்டார். கழுத்தின் பின்பகுதியில் உள்ள முடிகள் துடித்து நுனியில் எழுந்து நின்றன. 1 2 3. பீதியின் காரணமாக எண்ணெய் இழந்து பற்களை கடித்தார். 7 இல்லை, அவற்றில் 8. இந்த பாறைகளில் இருண்ட கடலிலிருந்து தஞ்சம் அடைய நினைத்தவர்கள் 3 மனிதர்கள் மட்டும் அல்ல என்று தோன்றியது. அவன் நடுங்கினான். இந்த பாறைகள் ஒரு மரணப்பொறி. அவன் முகத்தில் எதையோ கவனித்த நெஃபிஸ் பதற்றமடைந்தான். சன்னி. அவன் மெதுவாக தலையை அவளிடம் திருப்பி கிசுகிசுத்தான். பேசாதே, நகராதே, சும்மா நீ இருக்கும் இடத்திலேயே இரு. காரணம் கேட்காமல் அவனது அறிவுரைகளை பின்பற்றினாள். இருப்பினும் அவள் முகத்தில் ஒரு மௌனமான கேள்வி தோன்றியது.
காசியும் அவ்வாறே செய்தார். சன்னி கண்களை மூடிக்கொண்டு மூச்சை உள்ளிழுத்து பீதியடைந்த மனதை அமைதிப்படுத்த முயன்றான். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருந்தது. அவர் ஒன்றை மட்டும் யோசிக்க வேண்டும். தோட்டக்காரர்கள் இன்னும் தாக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லது பொறுமையாக புயலுக்கு வெளியே காத்திருந்திருக்கலாம். மேலும் பயங்கரமான அரக்கர்களை ஈழ்க்கும் பயத்தில் நகர வேண்டாம். ஒருவேளை அவர்கள் வெறுமனே மனிதர்களை கவனிக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உயிரினங்கள் எவ்வளவு நன்றாக பார்க்க முடியும் என்பது தெரியவில்லை. இருட்டில் அவர்களால் பார்க்க முடிந்ததா? ஒருவேளை இல்லை, அல்லது குறைந்தபட்சம் அவரால் முடிந்த அளவுக்கு இல்லை. இன்னும் நம்பிக்கை இருந்தது. சன்னி கண்களை திறந்து மீண்டும் சிறிய தீவை பார்த்தான். ஆனால் இம்முறை அவருடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. அவர் ஆழமான இருளை கண்டார். பெரும்பாலான ஒலிகளை மூழ்கடித்த புயலின் கூச்சல், தோட்டிகளுக்கு இடையேயான பெரிய தூரம். இது அவருடைய பிரதேசமாக இருந்தது. இது ஒரு கொலைகார நிழலுக்கு மிகவும் பொருத்தமானது. மௌன கொலையாளியாக வேண்டும் என்று கனவு காணவில்லையா? சரி, இதோ அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒவ்வொரு அடியையும் சரியாகச் செய்ய வேண்டும். இருளில் ஊர்ந்து செல்ல வேண்டும். எதிரியை எச்சரிக்காமல் தாக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஒரு துல்லியமான அடியால் கொல்ல வேண்டும். துவைக்க மற்றும் மீண்டும். அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதே எஞ்சியிருந்தது. அவர் தவறு செய்தாலும் மீண்டும் விழ வேறு வழிகள் இருந்தன. அவர் ஆபத்தில் சிக்கினால் எக்கோவும் நெஃபிஸும் தங்கள் பங்கை செய்ய முடியும். ஆம், அது வேலை செய்யக்கூடும். அது வேண்டும். சன்னி சேஞ்சிங் ஸ்டாரையும் காசியையும் பார்த்தார். இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன் அவர் நிழலில் கரைந்து போவது போல் தோன்றியது. இருளின் மறைவின் கீழ் சன்னி முன்னோக்கிச் சென்றாள். அவரது படிகள் மென்மையாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. அவரது சுவாசம் கட்டுப்படுத்தப்பட்டது. கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்பை குறைப்பதற்காக தாக்குதலின் உகந்த வரிசையை அவர் விரைவாக தீர்மானித்து முதல் இலக்கை நோக்கிச் சென்றார். பேக்கிலிருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு ஹல்கிங் ஸ்கேவென்சர். நிழலில் மறைந்திருந்த சன்னி திடீரென்று அமைதியாகவும் கவனம் செலுத்துவதாகவும் உணர்ந்தார். அவர் இறுதியாக தனது இயற்கையான உறுப்புக்குள் இருப்பது போல் உணர்ந்தார். தோட்டியின் நிழற்படத்தை நெருங்கியதும் அவர் வேகத்தை குறைத்து தனது இலக்கைச் சுற்றினார். ஒவ்வொரு நொடியும் நெருங்கி வரும் பதுங்கியிருக்கும் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் அசுரன் நகரவில்லை. சன்னி மூச்சை அடக்கி தாக்க தயாரானான். அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரி செய் என்ற எண்ணத்துடன் அமைதியாக முன்னோக்கிச் சென்றான். ஒரு படி, 2. சன்னி துள்ளி குதித்து அசுரனின் காராபேஸில் எளிதாக இறங்கினார். அசூர் பிளேடு ஏற்கனவே கையில் இருந்தது. அதன் இருண்டது. ஒரு கணம் கழித்து அது டோட்டியின் முதுகில் உள்ள பலவீனமான புள்ளியில் மூழ்கி சிட்டினை துளைத்து அதன் மூளையை அழித்தது. உடைந்த காரபேஸின் அமைதியான விரிசல் மழையால் விரைவாக கழுவப்பட்டது. அது செய்யப்பட்டது. சன்னி தனது இதயத்தில் ஒரு வெற்றி உணர்வை உணர்ந்து அதை விரைவாக அடக்கினார். கொண்டாட இது சரியான நேரம் அல்ல. 7 இலக்குகள் இன்னும் இருளில் அவனுக்காக காத்திருந்தன. அவர் தனது வாளை மீட்டு டோட்டியின் சடலத்திலிருந்து கீழே குதித்தார். அப்போது சன்னி முகம் சுளித்தார். மந்திரம் ஏன் அமைதியாக இருந்தது? அது அவரது கொலையையோ நிழல் துண்டுகள் உறிஞ்சப்பட்டதையோ அறிவிக்கவில்லை. தன் தோல் தவழ்வதை உணர்ந்த சன்னி திரும்பி டோட்டியை பார்த்தான். முதலில் மிருகம் இன்னும் உயிருடன் இருப்பதாக அவர் பயந்தார். ஆனால் அது அப்படி இல்லை. அது முடிந்தவரை இறந்துவிட்டது. இருப்பினும் நெருக்கமான ஆய்வில் சன்னி முன்பு தவறவிட்ட ஒன்றை கவனித்தார். டோட்டி இறந்தார். இருப்பினும் அவரை கொன்றது சன்னியின் பிளேடு அல்ல. இலக்கை வட்டமிடும்போது தாக்குதலுக்கு உகந்த நிலையை அடைவதற்கு முன் அவர் கவனிக்கப்படாமல் இருப்பதிலும் எதிரியின் இருப்பை எச்சரிக்காமல் இருப்பதிலும் கவனம் செலுத்தினார். அதன் பிறகு அசுரனின் முதுகை மட்டும் பார்த்தான். அதனால்தான் அந்த உயிரினத்தின் உச்சியில் இருந்து அதன் பிரிக்கப்பட்ட கால்கள் வரை மழையால் மறைக்கப்பட்ட பயங்கரமான காயத்தை அவர் கவனிக்கவில்லை. உடைக்க முடியாத கார்பேஸ் தகர டப்பா போல் வெட்டப்பட்டது. தோட்டியின் சதை மற்றும் சிதைந்த உறுப்புகள் பெரிய இடைவெளியில் நீல நிற ரத்தம் வடியும் வழியாக எளிதாக காண முடிந்தது. அது புயலால் அடித்துச் செல்லப்படுவதற்கு மட்டுமே கீழே ஓடியது. சன்னி துடித்தாள். நீண்ட காலமாக இறந்த ஒரு அசுரனை முதலில் கொன்றுவிட்டோமோ என்ற பயத்தில் இல்லாவிட்டால் அவர் மீது சரியான பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துவது பற்றி அவர் சங்கடமாக உணர்ந்திருக்கலாம். சுற்றி பார்த்து அவர் தயங்கி அசூர் பிளேட்டை மீண்டும் வரவழைத்தார். பின்னர் தன்னை நிழலில் போர்த்திக் கொண்டார். சிறு தீவு காற்றின் அலறலை தவிர அமைதியாக இருந்தது. மழை இன்னும் கீழே விழுந்து அனைத்து விவரங்களையும் தொலைதூர பொருட்களையும் மறைத்து ஒரு நிலையான திரையை உருவாக்கியது. ஒரு அரிய மின்னல் சில சமயங்களில் இந்த இருண்ட உலகத்தை அப்பட்டமான வெண்மையால் நிரப்பியது. அப்போது வானத்தை அதிரச் செய்யும் இடிமுழக்கம் வரும். குளிர் பயம் அவரது எலும்புகளில் ஆழமாக குடியேற சன்னி எச்சரிக்கையுடன் அடுத்த டோட்டிக்கு சென்றார்.
அதுவும் இறந்துவிட்டது என்று சிறிது தூரத்தில் இருந்தே சொல்ல முடியும், ஆனால் அருகில் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவர் சொல்வது சரிதான். அறியப்படாத தாக்குதலால் உயிரினம் கிட்டத்தட்ட பாதியாக துண்டிக்கப்பட்டது. அதன் ஈரமான உள்ளங்கள் ஒரு குழப்பமான குவியலாக தரையில் கிடந்தன. இருள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஆறுதல் அளிப்பதை நிறுத்தியது, அதற்கு பதிலாக திகிலூட்டும் மற்றும் அடக்குமுறையாக மாறியது. சன்னி நடுங்கினாள். அவர் 8 அரக்கர்களையும் சோதித்து அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திய நேரத்தில் அவர் குமட்டல் மற்றும் அவரது புத்திசாலித்தனத்தை விட்டு பயந்தார். கருப்பு வடிவங்கள் உண்மையில் தோட்டக்காரர்கள் என்பதை சன்னி முதலில் உணர்ந்தபோது நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்று நினைத்தார். இப்போது அவர் உறுதியாக இல்லை. உண்மையில் விஷயங்கள் மோசமாக இருந்து மோசமாகிவிட்டன என்று அவர் உறுதியாக நம்பினார். கடைசி தோட்டிக்கு அருகில் நின்று சன்னி தனது சுற்றுப்புறங்களை கவனித்து நெஃப் மற்றும் காசியிடம் திரும்புவது பற்றி யோசித்தார். திகிலூட்டும் கொலையாளி ஏற்கனவே தீவை விட்டு வெளியேறியிருக்கலாம். அவர்கள் மறைக்க முடியும் மற்றும் சிறந்ததை நம்பலாம். அவர் குறைந்தபட்சம் தனியாக இருக்க மாட்டார். இருப்பினும் இருளில் மறைந்திருக்கும் ஆபத்து என்னவென்று தெரியாமல் காலை வருவதற்கு முன்பே பைத்தியம் பிடிக்கும். அதோடு அவரது ஃபெடட் பண்புடன் சிறந்ததை நம்புவது ஒரு முட்டாள்தனமான பணியாகும். அதனால்தான் குளிர்ந்த வியர்வையில் உடம்பில் படர்ந்திருந்தாலும் சன்னி பல்லை கடித்துக்கொண்டு தீவின் மற்ற பகுதிகளை அவனிடமிருந்து மறைத்துக் கொண்டிருந்த மலைமுகட்டை நோக்கி மெதுவாக நடந்தான். அருகில் வந்து முடிந்தவரை அமைதியாக இருக்க முயன்று ஏற ஆரம்பித்தான். மேடு மிக உயரமாக இல்லை, அதனால் அதிக முயற்சி இல்லாமல் அதை அளவிட முடிந்தது. பாறைகளை ஒட்டியபடி தலையை உயர்த்தி கீழே பார்த்தான். பின்னர் அவர் உடனடியாக வெளியேறி தரையில் விழ விரும்பினார். அவருக்கு கீழே சில மீட்டர் தொலைவில் பாறைகளுக்கு எதிராக ஒரு இருண்ட நிழல் கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. இது டோட்டிகளை விட மிக பெரியதாக இருந்தது. அதன் தடிமனான கார்பேஸிலிருந்து துண்டிக்கப்பட்ட கூர்முனைகள் வளர்ந்தன. அதன் சிடின் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறமாக இருந்தது. புதிய ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு பழங்கால கவசம் போல இருந்தது. பிஞ்சர்களுக்கு பதிலாக 2 பயங்கரமான எலும்பு அரிவாள்கள் அதன் கைகளின் மூட்டுகளில் இருந்து நீண்டு கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு டோட்டியை 2ஆக பிரிக்கும் அளவுக்கு நீளமாகவும் கூர்மையாகவும் இருந்தன. சன்னி அசைய பயந்து உறைந்தாள். மூச்சு கூட நின்றுவிட்டது. அப்படியானால் அதுதான் கொலையாளி. ராட்சத சுறாவின் சடலத்திலிருந்து அல்லது அவற்றின் வகையிலிருந்து ஆன்மாவின் துகள்களை மீட்டெடுப்பதை அவர்கள் கண்ட அந்த அரக்கர்களில் இதுவும் ஒன்று. 2 உயிரினங்களும் டோட்டிகளின் கூட்டத்தை வெட்டி தங்கள் வழியில் வரும் எந்த மிருகத்தை கொன்று அல்லது ஒதுக்கி தள்ளியது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களில் 7 பேரை மட்டும் கொல்வது கொடிய விஷயத்திற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. 3 ஸ்லீப்பர்களை அகற்றுவதை குறிப்பிடவில்லை. சத்தம் வராமல் கவனமாக இருந்த சன்னி மெதுவாக கீழே இறங்கினான். உடம்பெல்லாம் நடுங்கியது. தனது கைகளையும் கால்களையும் மிக துல்லியமாக நகர்த்தி அவர் மேடுகளிலிருந்து கீழே ஏறத் தொடங்கினார். வேறு வழியில் கேட்கவோ உணரவோ அல்லது கவனிக்கப்படவோ கூடாது என்று பிரார்த்தனை செய்தார். அதிர்ஷ்டவசமாக அசுரன் தன் இருப்பை கவனிக்காமல் இருந்தான். தரையை அடைந்ததும் சன்னி சில அடிகள் பின்வாங்கி இன்னும் முகட்டை எதிர்கொண்டார். அவர் தன்னைத்தானே திரும்பி பார்க்க வற்புறுத்த வேண்டியிருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஊசிகளால் முதுகில் குத்துவது போல் உணர்ந்த அந்த இளைஞன் தன் தோழர்களை விட்டுச் சென்ற திசையில் திருட்டுத்தனமாக நகர்ந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் நெஃபிஸ் மற்றும் காசியிடம் திரும்பினார். பெண்கள் பதட்டமாகவும் இருந்தனர். இருளில் அவர் திரும்புவதற்காக காத்திருந்தனர். நிழலில் இருந்து வெளியே வருவதற்கு முன் தான் நெருங்கி வருவதை சன்னி அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். நான் தான். நெஃபிஸ் நகர்ந்து வாளை கொஞ்சம் தாழ்த்திக் கொண்டாள். அவள் முகம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. என்ன நிலைமை? அவள் குரல் தாழ்வாக இருக்க கவனமாக சொன்னாள். சன்னி மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். இறுதியாக சற்று பாதுகாப்பாக உணர்ந்தார். முதன்முறையாக இந்த சபிக்கப்பட்ட இடத்தில் தனிமையில் இருக்கவில்லை என்பதில் அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைந்தார். நம்மை சுற்றி 8 துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். கொலைகாரன் நாம் பார்த்த பெரிய அரக்கர்களில் ஒருவன். அதன் காரபேசில் கருஞ்சிவப்பு வடிவமும் பிஞ்சர்களுக்கு பதிலாக அரிவாளும் இருக்கும். அது இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கல்மேடுக்கு அடியில் புயலிலிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மின்னல் மின்னியது, சுற்றியுள்ள அனைத்தையும் ஒளிரச் செய்தது. அதன் தொடர்ச்சியாக மாறிவரும் நட்சத்திரத்தின் கண்களில் 2 வெள்ளை தீப்பொறிகள் பற்றவைத்தது போல் தோன்றியது. விரைவில் பிரதிபலிப்பு மறைந்து அவை சாம்பல் நிறமாகவும் மீண்டும் புரிந்துகொள்ள முடியாததாகவும் இருந்தது. அவள் தலையை சாய்த்து தனக்குள் பேசுவது போல் கிசுகிசுத்தாள். ஒரு விழித்தெழுந்த அசுரன். சன்னி அவன் உதடுகளை சுவைத்தாள். ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும்? நெஃபிஸ் வாளில் சாய்ந்து சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு அவள் அவனை பார்த்து சொன்னாள், அதை கொல்லுங்கள். சன்னி வார்த்தைகளை தொலைத்து அவளை பார்த்தாள்.
இறுதியாக அவர் தன்னைத்தானே சேகரித்து முதலில் மனதில் தோன்றியதைச் சொன்னார். உனக்கு புத்தி கெட்டியா? அந்த விஷயத்தை எதிர்த்து போராடுவதற்கான யோசனை முற்றிலும் பைத்தியக்காரத்தனமாக இல்லாவிட்டால் மிகவும் அபத்தமானது. அவரது வார்த்தைகள் சற்று முரட்டுத்தனமாக தோன்றியிருக்கலாம் என்பதை உணர்ந்த அவர் தொண்டையைச் செருமிக்கொண்டு மேலும் கூறினார். அதாவது, இதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அந்த அரக்கனை நாம் எப்படி கொல்ல வேண்டும்? நெஃபிஸ் மெதுவாக உள்ளிழுத்தார். இது விஷயங்களை சிந்தித்துப் பார்ப்பது அல்ல. எங்களுக்கு வேறு வழியில்லை. வெளிரிய முகத்துடன் அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த காசியை பார்த்து விளக்கினாள். காலைக்கு முன் நாங்கள் பாறைகளை விட்டு வெளியேற முடியாது, அசுரனும் முடியாது. இருப்பினும் சூரியன் உதித்தவுடன் அது நம்மை எளிதாக பார்த்து தாக்கும். பின்னர் நமது ஒரே நன்மை ஆச்சரியத்தின் உறுப்பு இல்லாமல் போகும். எப்படியும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் சண்டையை தொடங்குவது நல்லது. மாறிவரும் நட்சத்திரம் சுற்றி பார்த்து மேலும் கூறினார். இன்னும் முழுவதுமாக இருட்டவில்லை. அரிதாக இருந்தாலும் என்னால் இன்னும் பார்க்க முடிகிறது. இரவு வந்ததும் இது நடக்காது. எனவே முதலில் அதை தாக்க வேண்டும், விரைவில் அதை செய்ய வேண்டும். சன்னி தலையை ஆட்டினாள். அதை எப்படி கொல்லப் போகிறோம் என்பதை இது இன்னும் விளக்கவில்லை. அது ஒன்றும் இல்லாதது போல் 8 தோட்டிகளை அனுப்பியது. நாங்கள் அதன் எதிரிகள் அல்ல. அதன் பலவீனம் கூட எங்களுக்கு தெரியாது. நெஃபிஸ் முகம் சுளித்தார். சிறிது இடைவெளிக்குப் பிறகு அவள் சொன்னாள். இது ஒரு விழித்திருக்கும் அரக்கன். சன்னியால் அவளை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. வெறும் விழித்துள்ள அரக்கனை என்ன சொல்கிறாய்? நாம் மூவரும் தூங்குபவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? செயலற்ற மனிதர்கள் விழித்திருக்கும் மிருகங்களை சமாளிக்க முடியாது, அரக்கர்களை சமாளிக்க முடியாது. தோட்டிகளை நம்பத்தகுந்த முறையில் நம்மால் கொல்ல முடியும் என்பது ஏற்கனவே அசாதாரணமானது. அவள் அவனை திரும்பி பார்த்து கலங்காமல் வெறுமனே பதிலளித்தாள். ஆனால் நாங்கள் அசாதாரணமானவர்கள். சன்னி என்ன சொல்வதென்று தெரியாமல் வாய் திறந்து நின்றாள். நெஃபிஸ் பெருமூச்சு விட்டார். நீங்களும் நானும் சாதாரணமாக தூங்குபவர்கள் அல்ல. நாங்கள் அல்லவா? அதை மறுக்க முயற்சி செய்யாதீர்கள். சாதாரணமாக யாராவது இந்த இடத்தில் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள். அவன் முகம் சுளித்தது. அவளது எண்ணம் குறித்து மகிழ்ச்சியடையவில்லை. இதற்கிடையில் மாறிவரும் நட்சத்திரம் தொடர்ந்தது. நீயும் நானும் விழித்திருக்கும் மிருகமும் எக்கோவாக இருக்கும். மேலும் ஒரு ஆச்சரியமான தாக்குதலின் நன்மை. அது எளிதாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. நாம் இறந்துவிடலாம். ஆனால் நாம் இறக்காமல் இருக்க நல்ல வாய்ப்பு உள்ளது. அவள் வாளின் வெள்ளி கத்தியை பார்த்து 2 வினாடிகளுக்குப் பிறகு சேர்த்தாள். எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறியது போல் எங்களுக்கு விருப்பமில்லை. சன்னி தனது பற்களை கடித்து ஒரு தர்க்கரீதியான பதிலை கண்டுபிடிக்க முயன்றார். இருப்பினும் அவளுடைய தர்க்கம் அசைக்க முடியாததாக தோன்றியது. அந்த அசுரனை எதிர்த்து போரிடுவது பற்றி அவருக்கு மிகவும் மோசமான உணர்வு இருந்தது. தொடர்ந்த அமைதியில் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த காசி திடீரென்று பேசினாள். அந்த விஷயத்தில் எங்களுக்கு இருக்கும் முக்கிய நன்மையை நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள். இருவரும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். பார்வையற்ற சிறுமி அவர்கள் முகத்தை திருப்பி தலையை லேசாக உயர்த்தினாள். நாங்கள் புத்திசாலிகள், அசுரன் இல்லை. அவள் வார்த்தைகள் இருளில் எதிரொலித்தன. சன்னி பெருமூச்சு விட்டாள். எலும்பு அறிவாள் அரக்கனுடனான சண்டை தவிர்க்க முடியாதது என்று தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அவர் இருளில் நின்று எதிரில் இருந்த பயங்கரமான உயிரினத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய முகபாவமே கசப்பாகவும் நிதானமாகவும் இருந்தது. அசூர் பிளேடை இறுக பிடித்துக்கொண்டு சன்னி மெதுவாக உள்ளிழுத்தார். அவருக்கு முன்பு இருந்த அசுரத்தனமான உணர்வு இன்னும் இருந்தது. இப்போது முன்பை விட வலுவாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இந்த எண்ணத்துடன் அவர் மூச்சை வெளியேற்றி கையை உயர்த்தினார். இருப்பினும் அவர்களால் மனிதர்களுடன் ஒப்பிட முடியவில்லை. அவர்களின் மையத்தில் அவர்கள் இன்னும் வேட்டையாடுபவர்களாக இருந்தனர். அவர்கள் பெரும்பாலும் உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்பட்டனர். அவர்களின் தந்திரம் இயற்கையில் மிருகத்தனமாக இருந்தது மற்றும் சமாளிப்பது அவ்வளவு கடினமாக இல்லை. இது 3 ஸ்லீப்பர்களுக்கு அவர்களின் நன்மைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியது. திட்டத்தை இறுதி செய்த பிறகு அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்தனர். செயின்கிங் ஸ்டார் தயாராகிக் கொண்டிருந்தபோது இறந்த 8 தோட்டிகளிடமிருந்து ஆன்மா துண்டுகளை சன்னி மீட்டெடுத்தார். வெள்ளி முடி கொண்ட பெண்ணுக்கு அவற்றை கொடுத்த பிறகு அவள் அவற்றை தன் மார்பில் கொண்டு வந்து அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக முஷ்டியில் நசுக்கி ஒவ்வொரு துண்டின் சாரத்தையும் அவளது ஆன்மாவின் மையத்தில் உறிஞ்சுவதை அவன் பார்த்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு உறிஞ்சுதலால் ஏற்பட்ட மாற்றங்கள் முடிந்ததும் நெஃபிஸ் கண்களை திறந்து மெதுவாக உள்ளிழுத்தார். தூங்குபவருக்கு விழித்தெழுந்த 8 மிருகங்களின் துண்டுகளை உட்கொள்வது 16 செயலற்ற உயிரினங்களை கொல்வதற்கு சமம். மிகப்பெரியதாக இல்லாவிட்டாலும் அது இன்னும் உடல் திறனில் குறிப்பிடத்தக்க ஊக்கமாக இருந்தது. அவளுடைய உடல் எல்லா வகையிலும் வலுவாகவும் வேகமாகவும் மேம்பட்டதாகவும் இருந்தது.
அவர்கள் உயிர் வாழ அந்த வலிமையின் ஒவ்வொரு துளியும் தேவைப்படும். நெஃபிஸ் தனது உடலமைப்புடன் எவ்வளவு இணக்கமாக இருந்ததால் அவளது புதிய வரம்புகளுக்கு பழகுவதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. மிக விரைவில் அவள் அவனை பார்த்து கேட்டாள், நீங்கள் தயாரா? சன்னி தார்மீக ஆதரவை பெறுவார் என்ற நம்பிக்கையில் அவரது நிழலை பார்த்தார். நிழல் கவனிக்காதது போல் பாவனை செய்து அவனை புறக்கணித்தது. துரோக பாஸ்டர்ட், நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நெஃபிஸ் தலையசைத்து காசியின் பக்கம் திரும்பினான். உண்மையில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. விவாதிக்க வேண்டிய அனைத்தையும் அவர்கள் ஏற்கனவே விவாதித்திருந்தனர். மேலும் வெற்று வார்த்தைகளால் பார்வையற்ற பெண்ணின் கவலையை குறைக்க முடியவில்லை. யோசித்து பாருங்கள், சன்னி தன்னுடன் இடங்களை வர்த்தகம் செய்ய விரும்பியிருக்க மாட்டார். அவர்கள் மூவரில் அவள் மட்டுமே போரில் தனது உயிரை பணயம் வைக்க வேண்டியதில்லை. எதிரியை எதிர்கொள்வது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்து விளைவுக்காக சக்தியில்லாமல் காத்திருப்பதை விட சிறந்தது. அந்த பார்வையில் அவர் உண்மையில் அதிர்ஷ்டசாலி. காசி தைரியமான முகத்தை காட்ட முயன்றார். அவள் நெஃபிஸ் பக்கம் திரும்பி ஒரு புன்னகையை கட்டாயப்படுத்தினாள். போய் அதை கொன்றுவிடு. ஒருவேளை நீ அணிவதற்கு ஒழுக்கமான ஒன்றை பெற்று என்னை மிகவும் குற்றவாளியாக உணர வைப்பதை நிறுத்துவாய். சேஞ்சிங் ஸ்டாரின் உதட்டின் ஒரு மூலை சுருண்டது. சரி. அதன் பிறகு அவள் சன்னியின் பக்கம் திரும்பினாள். அவள் வழக்கமான சீரியஸுக்கு திரும்பினாள். போகலாம். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் பாறை முகடுகளின் மேல் நின்று கொடிய அசுரனை பார்த்து கொண்டிருந்தார். சன்னியின் உடல் திறன்களை மேம்படுத்தும் வகையில் அவரது உடலைச் சுற்றி அந்த நிழல் படர்ந்திருந்தது. அவர்களின் திட்டம் மிகவும் உறுதியானது மற்றும் வேலை செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் இது நன்றாக முடிவடையாது என்ற அச்சுறுத்தும் உணர்விலிருந்து அவரால் இன்னும் விடுபட முடியவில்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. பெருமூச்சுடன் சன்னி கையை உயர்த்தி வெள்ளிமணியை அழைத்தார். பின்னர் அவர் அதை லேசாக அசைத்தார். புயலின் மத்தியில் தெளிவான மெல்லிசை ஒலி எழுப்பியது. உடனே கீழே இருந்த அசுரன் நகர்ந்து தனது பாரிய உடற்பகுதியை திருப்பி திடீர் சத்தத்தின் மூலத்தை தேடினான். சன்னியை பார்த்ததும் அதன் கண்களில் வெறித்தனமான கருஞ்சிவப்பு சுடர் எரிந்தது. இருப்பினும் சன்னி இதை பார்க்கவில்லை, ஏனென்றால் அவர் ஏற்கனவே வேறு வழியில் இருந்தார். பெல் அடித்தவுடன் திரும்பி ஒரு வினாடி கூட தயங்காமல் அந்த முகட்டிலிருந்து கீழே குதித்தான். மேடு மிகவும் உயரமாக இல்லை, ஆனால் தரையில் இன்னும் கணிசமான தூரம் இருந்தது. சன்னி பாறைகளில் பலமாக மோதி உருண்டு தாக்கத்தின் சக்தியை கலைக்க முயன்றார். அவர் காலில் திரும்பியவுடன் அவர் ஓடி முடிந்தவரை தூரம் செல்ல முயன்றார். சிறிது நேரம் கழித்து அவர் முதுகுக்கு பின்னால் மேடு வெடித்தது. அசுரன் வெறுமனே அதன் மீது மோதியது பாறைகளின் அடுக்குகளை காகிதம் போல உடைத்தது. ஒரே நேரத்தில் ஒரு மின்னல் மற்றும் ஒரு இடி விழுந்த குப்பைகளின் உரத்த சத்தத்தை மூழ்கடித்தது. அந்த உயிரினம் பின்வாங்கும் சன்னியை பூட்டிக்கொண்டு முன்னோக்கிச் சென்று தனது அறிவாளால் அவரது உடலை துளைக்க முயன்றது. அதன் கூரான கார்பேஸில் இருந்து பாறை துகள்கள் நீரோட்டம் போல ஓடிக்கொண்டிருந்தன. அதிர்ஷ்டவசமாக சன்னி ஏற்கனவே போதுமான அளவு இருந்தார். வேகத்தை குறைக்காமல் உடலை தாழ்த்தி மேலும் பல மீட்டர்கள் ஓடி பின் திரும்பினான். 3 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட அந்த அசுரன் வேகமான ரயிலை போல அவனை நோக்கி விரைந்து செல்லும் படம் எந்த மனிதனையும் தடுமாற வைக்கும் அளவுக்கு இருந்தது. இருப்பினும் சன்னி தனது தலைக்கு மேலே அசூர் பிளேட்டை உயர்த்தி நிலைத்து நின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தூண்டில் இருந்தார். அவனிடமிருந்து அரை டஜன் மீட்டர் தொலைவில் அசுரன் இறுதியாக அவர்களின் வலையை அடைந்தான். இருளிலும் கொட்டும் மழையிலும் ஏறக்குறைய கவனிக்க முடியாதபடி உயிரினத்தின் கால் மூட்டுகளின் உயரத்தில் 2 பாரிய கற்பாறைகளுக்கு இடையில் தங்க கயிறு கட்டப்பட்டது. முன்னதாக சன்னி அதன் கீழே ஓடுவதற்காக தனது உடலை கீழே இறக்கினார். இரத்த வெறியால் மூழ்கிய அசுரன் இறுக்கமாக இழுக்கப்பட்ட கயிற்றை கவனிக்காமல் முழு வேகத்தில் அதனுள் ஓடினான். அது ஒரு சாதாரண கயிறு என்றால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி உடனடியாக ஓடிவிடும். இருப்பினும் தங்கக் கயிறு ஒரு நினைவாக இருந்தது, மேலும் நம்பமுடியாத அளவிற்கு உறுதியானது அதன் பண்புகளில் ஒன்றாகும். அது கட்டப்பட்டிருந்த பாறைகள் துரதிர்ஷ்டவசமாக மிகவும் சாதாரணமானவை. அவை கிட்டத்தட்ட உடனடியாக உடைந்தன. ஆனால் சேதம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதன் முன் கால்கள் திடீரென்று பின்னோக்கி இழுக்கப்பட்டதால் அறிவாள் கொலையாளி தனது சமநிலையை இழந்து தரையில் நேருக்கு நேர் மோதியது. ஈரமான கல்லில் முன்னோக்கிச் சென்று ஆழமற்ற அகழியை விட்டு வெளியேறியது. சன்னி குதித்தாள். அசுரன் கலங்காமல் இருந்தான். ஏறக்குறைய உடனடியாக 2 எலும்பு அரிவாள்கள் தரையில் குத்தி அதன் பாரிய உடலை நிறுத்தியது. அடுத்த நொடியில் எதிர்பாராதவிதமாக வேகமும் கொண்ட அதன் அளவு அது ஏற்கனவே உயரத் தொடங்கியது. அதை எழுந்து நிற்க அனுமதித்தால் அவர்களின் தலைவிதி சீல் வைக்கப்படும். அதிர்ஷ்டவசமாக சன்னியின் எக்கோ வேகமாக இருந்தது.
அசுரன் விழுந்த கணம் அது இறந்த டோட்டிகளில் ஒருவராக நடிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து முன்னோக்கி ஓடியது. அவர்களின் எதிரி எழவிருக்கும் போது அது பின்னால் இருந்து அதன் கார்பேஸ் மீது குதித்து அதன் எடையுடன் உயிரினத்தை பின்னி மற்றும் எலும்பு அரிவாள்கள் தொடங்கிய புள்ளிக்கு கீழே உயிரினத்தின் கைகளில் அதன் பிஞ்சர்களை பூட்டியது. அசுரனின் கார்பேஸிலிருந்து வளரும் கூர்முனைகளால் எக்கோ காயம் அடைந்த போதிலும் குறைந்தபட்சம் ஒரு நொடியாவது அதை அசையாமல் செய்வதில் வெற்றி பெற்றது. ஒரு நொடி போதுமானதாக இருந்தது. எங்கும் இல்லாதது போல் பதுங்கியிருந்த நெஃபிஸ் அசுரன் முன் தோன்றினார். அதன் பயங்கரமான அரிவாள்களுக்கு இடையில் பாய்ந்து அவள் முன்னோக்கி சாய்ந்து தனது நீண்ட வாளால் ஒரு பேரழிவு தரும் உந்துதலை அளித்து தன் முழு எடையையும் பின்னால் செலுத்தினாள். கண்விழித்த அசுரனுக்கு அதன் முதுகில் இருந்த அதே பலவீனமான இடம் அதன் குறைந்த உறவினர்களான டோட்டிகளுக்கு இருந்ததா என்பது அவர்களுக்கு தெரியாது. இருப்பினும் அதன் கார்பேஸ் மற்றும் உடற்பகுதி கவசங்களுக்கு இடையில் எந்த இடைவெளியும் இல்லை என்று கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இது ஒரு இயந்திர பிரச்சினை. நெகிழ்வாக இருக்க வேண்டிய எதுவும் மிகவும் கடினமாக இருக்க முடியாது. சேஞ்சிங் ஸ்டாரின் வாளின் முனை குறுகிய இடைவெளியில் மூழ்கியது. பின்னர் வாள் அசுரனின் உடலில் மறைந்து மிகவும் ஆழமாக ஊடுருவி அதன் பிடி சிட்டினுக்கு எதிராக துலக்க முடிந்தது. ஆமாம், சன்னி நினைத்தான், வெற்றி பெற்றான். ஆனால் அடுத்த நொடியில் அவனது முகபாவம் மங்கியது. ஏனென்றால் உயிரிழப்பை ஏற்படுத்தாத காயத்தை கூட அந்த உயிரினம் கவனிக்கவில்லை. அதன் உடலை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அது திடீரென்று முறுக்கி எக்கோவை அதன் கார்பேஸிலிருந்து தூக்கி எறிந்து அதன் காலடியில் உயர்ந்தது. எலும்பு அரிவாள்கள் தரையிலிருந்து வெளியே இழுக்கப்படும் போது பாறை மீது கீறப்பட்டது. தற்காப்பு இல்லாமல் நெஃபிஸ் அதற்கு முன்னால் இருந்தால் அவளுடைய வாள் இன்னும் அசுரனின் சதையில் சிக்கியது. அடடா! சன்னி எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வெகு தொலைவில் இருந்ததால் பின்னாலிருந்து தாக்கும் வகையில் பாரிய உயிரினத்தை சுற்றி சுற்றி கொண்டிருந்தார். எதிரொலி தரையில் இருந்தது. எதிரியின் முதுகில் இருந்து தூக்கி எறியப்படாமல் இன்னும் தள்ளாடிக் கொண்டிருந்தது. அதுவும் உதவலாம் என்று தோன்றவில்லை. இப்போதைக்கு சேஞ்சிங் ஸ்டார் தன்னிச்சையாக இருந்தார். அரிவாள்கள் அவளது சதையை குறிவைத்து காற்றை துளைத்தன. இருப்பினும் கடைசி நேரத்தில் ஒரு ஜோடி பிஞ்சர்கள் அவற்றில் ஒன்றை இரும்பு பிடியில் பூட்டின. அது நெஃபிஸுக்கு எதிர்வினையாற்ற ஒரு நொடியின் மற்றொரு பகுதியை கொடுத்தது. வாளை விட்டுவிட்டு அவள் உயிரினத்தின் உடலின் கீழ்ப்புறா மீதமுள்ள அரிவாளின் தாக்குதல் வரம்பின் குருட்டு இடத்தில் மறைந்தாள். மறைந்திருக்கும் இடங்கள் வரை இது உகந்ததாக இல்லை. ஏனென்றால் அசுரன் அவளை ரத்தம் தோய்ந்த கூழில் நசுக்க செய்ய வேண்டியதெல்லாம் படுத்துக்கொள்வதுதான். இருப்பினும் அந்த நேரத்தில் நெஃபிஸுக்கு வேறு வழியில்லை. இது கெட்டது, இது மோசமானது. அதற்குள் சன்னி ஏற்கனவே உயிரினத்தின் பின்னால் இருந்தார். சிறிது நேரம் நஃபை வாங்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் அசூர் பிளேட் ஐ காட்டி கீழே வெட்டினார். அசுரனின் பின் கால்களில் ஒன்றின் மூட்டுடன் இணைக்கப்பட்ட வாள் நீல நிற இரத்தத்தை வரைகிறது. இருப்பினும் ஒரு டோட்டிக்கு எதிரான போரில் அது எப்படி இருந்தது என்பதைப் போலல்லாமல் அவர் மூட்டுகளை முழுவதுமாக துண்டிக்க தவறிவிட்டார். அது மிகவும் கடினமாகவும் தடிமனாகவும் இருந்தது. அடுத்த நொடியில் சன்னியின் பார்வையில் இருந்து கால் மறைந்தது. தனம்! அந்த எண்ணம் மனதில் தோன்ற சன்னி தலையை உயர்த்தி அரக்கனை பார்த்தான். எப்படியோ அது ஏற்கனவே திரும்பி இப்போது அவரை எதிர்கொண்டது. அதன் கண்களில் இரத்த வெறியுடன் எரியும் 2 கருஞ்சிவப்பு தீப்பிழம்புகள். சன்னி சரியாக எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஒரு முற்றுகை ஆட்டின் சக்தியால் ஒரு எலும்பு அரிவாளின் கூர்மையான முனை அவரது மார்பில் தாக்கியது. அவனது உடலிலிருந்து நிழலை பொம்மலாட்ட கவசத்திற்கு மாற்றுவதுதான் அவனால் முடிந்தது. இந்த மின்னல் வேக முடிவு காரணமாக கவசம் நடைபெற்றது. அவர் இதயத்தில் குத்தி அரிவாளால் அறையப்படவில்லை. இருப்பினும் இது ஒரு சிறிய ஆறுதல். அந்த அடியின் விசை அவனுடைய விலா எலும்பு குகையை உள்வாங்கி அவனது உடலை கந்தல் பொம்மையைப் போல காற்றில் பறக்கவிட போதுமானதாக இருந்தது. எப்படியோ சன்னி தரையில் படுத்திருப்பதைக் கண்டார். அவரது உடல் விசித்திரமாக உணர்ந்தது. அவரால் சுவாசிக்க முடியவில்லை. அவன் வாயிலிருந்து ஏதோ கசப்பு பாய்ந்து அவனை மூச்சு திணறச் செய்தது. அது இரத்தம். அவர் தனது சொந்த இரத்தத்தில் மூழ்கினார். பலவீனமாக சன்னி நகர முயன்றார். ஆனால் அவரது கைகால்கள் அவருக்கு செவிசாய்க்கவில்லை. நிழல் மட்டும் கேட்டது. அவரது உடலைச் சூழ்ந்து தவிர்க்க முடியாததை சிறிது தாமதப்படுத்தியது. காயப்பட்டேன். அவனது எண்ணங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து அடர்ந்த மூடுபனிக்குள் மூழ்கியது போல நட்சத்திரங்களை பார்க்கும் நம்பிக்கையில் நிமிர்ந்து பார்த்தான். மாறாக இருளிலிருந்து எரியும் கருஞ்சிவப்பு நிற கண்கள் 2 தன்னை நெருங்குவதைக் கண்டான். ஒன்றுமில்லாத விளிம்பில் சுற்றிக் கொண்டிருந்த சன்னி தான் இறக்கப் போகிறேன் என்பதை உணர்ந்தாள். அவன் மனதில் படர்ந்திருந்த மூடுபனிக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது. அவனது எண்ணங்களின் வேகத்தை குறைத்து எல்லா உணர்ச்சிகளையும் தணித்துக் கொண்டான். பயத்தை தவிர அனைத்தும். உடல் உடைந்து மனம் செயலிழந்த போதிலும் சன்னியின் சில பிடிவாதமான பகுதி இன்னும் கைவிட மறுத்தது.
அவர் இறக்கத் தயாராக இல்லை. குறைந்தபட்சம் உயிர் பிழைக்க தனது அனைத்தையும் கொடுக்காமல் இல்லை. வெற்றியின் மனநிறைவை உலகுக்கு கொடுப்பதை நினைத்து அவர் கிளர்ச்சியடைந்தார். அது மிகவும் கோபமாக இருக்கும். அவங்க எல்லாரையும் வெறுக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் பிழைக்கப் போறேன்னு ஹீரோவிடம் சொல்லியிருந்தா அது சரிதான். அவர் வெட்கமற்ற பொய்யராக இருக்கலாம், ஆனால் ஒரு வாக்குறுதி இன்னும் வாக்குறுதியாகவே இருந்தது. ஆனால் அவர் எப்படி உயிர் பிழைக்க வேண்டும்? எப்படி பார்த்தாலும் நிலைமை நம்பிக்கையற்றது போல் இருந்தது. அரிவாளை கொன்றவன் நெருங்கி வர அதன் கண்கள் இரத்தவெறி கொண்ட கருஞ்சிவப்பு ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. சன்னி தனது மனதைச் சூழ்ந்திருந்த மூடுபனியை துளைக்க முயன்றான். இருப்பினும் அவரது முயற்சிகள் இலக்கற்றதாகவும் பலவீனமாகவும் இருந்தன. மூடுபனியில் வாங்குவது கடினமாக இருந்தது. அவருக்கு ஒரு நங்கூரம் தேவைப்பட்டது. திடீரென்று ஒரு எளிய சிந்தனை அவன் கவனத்தை ஈர்த்தது. அதை அவன் 1000 முறை திரும்ப திரும்பச் சொல்லி அவன் மனதில் எரிந்து கொண்டிருந்தான். மீண்டும் அனுபவம், தெளிவு, தெளிவு. நெஃபிஸ் தனக்கு கற்றுக் கொடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். போரின் சாராம்சம் கொலை. ஒரு போரின் போது செய்யப்படும் எந்தவொரு செயலும் 2 நோக்கங்களில் ஒன்றை மட்டுமே நிறைவேற்றியது. அது உங்கள் எதிரியை கொல்வது அல்லது எதிரி உங்களை கொல்வதை தடுப்பது. அப்படி கற்றுக்கொண்டால் மனதை கற்றுக்கொள்வதற்கான தெளிவு அவருக்கு இருக்கும். அப்போது நெஃபிஸ் பயன்படுத்திய தெளிவு என்ற எளிய வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை அவர் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது குழப்பத்தில் இருந்த அவனது மனதினால் இறுதியாக அவனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. போரின் சாராம்சம் மற்றும் நோக்கத்தின் பின்னால் உள்ள 2 உண்மைகள் எளிமையானவை மற்றும் திடமானவை, கிட்டத்தட்ட உறுதியானவை. அரை மயக்க நிலையிலும் கூட மூடுபனியில் ஒரு நிலையான அடித்தளமாக அவற்றை பயன்படுத்த முடிந்தது. பின்னர் அவர் இந்த அடித்தளத்தைச் சுற்றி தனது மனதைச் சீர்திருத்தினார், அந்த உண்மையின் அப்பட்டமான கோடுகளுடன் அதை உருவாக்கினார். திடீரென்று அவனால் மீண்டும் சிந்திக்க முடிந்தது. மேலும் அவரது எண்ணங்கள் தெளிவாகவும் நம்ப முடியாத வேகமானதாகவும் தேவையற்ற கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருந்தன. இதுவே தெளிவாக இருந்தது. சன்னி தனது விருப்பங்களை நிதானமாக எடை போட்டு முன்னேறும் அசுரனை பார்த்தார். அவரது உடல் மிகவும் பயனற்றதாக இருந்தது. அவனால் கைகால்களை அசைக்கவே முடியவில்லை. நிழல் இன்னும் அவரது கட்டளைகளை பின்பற்றியது, ஆனால் அது ஒரு முக்கியமான வேலையை செய்வதில் மும்முரமாக இருந்தது, அவரை உடனடியாக இறக்காமல் காத்தது. அதன் உதவியுடன் கூட அவரால் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. ஆனால் இது பயனற்ற எண்ணமாக இருந்தது. அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை, எனவே அதை மேலும் கருத்தில் கொண்டு நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை. அவரது உடல் அசையாத நிலையில் நினைவுகளை பயன்படுத்த முடியவில்லை. அது எக்கோ மட்டும் எஞ்சியிருந்தது. காரபேஸ் டோட்டி எதிரியை கொல்வதற்கோ அல்லது எதிரி அவனை கொல்லாமல் தடுப்பதற்கோ அவனுடைய ஒரே கருவியாக இருக்க வேண்டும். அசுரன் வேகமாக சன்னியை நெருங்கினான். அதன் கீழ்த்தாடைகள் நகர்ந்தன. பிசுபிசுப்பான உமிழ்நீர் வெளிப்படையான சளியின் நீரோட்டத்தில் கீழே பாய்ந்தது. ஒரு மின்னலில் உயிரினத்தின் கார்பேஸில் உள்ள ஒவ்வொரு ஸ்பைக், ஒவ்வொரு கீறல், ஒவ்வொரு சிராய்ப்பு ஆகியவற்றை அவர் உடனடியாக பார்க்கவும் பதிவு செய்யவும் முடிந்தது. சேஞ்சிங் ஸ்டாரின் வாளின் கைப்பிடி இன்னும் அதன் உடலிலிருந்து நீண்டு கொண்டே இருந்தது, நீல நிற இரத்தத்தில் கழுவப்பட்டது. என்ன ஒரு அசிங்கமான பாஸ்டர்ட்! சன்னி பாசாங்குத்தனமாக இருந்தாள். உண்மையைச் சொன்னால், கருஞ்சிவப்பு வடிவங்களால் வர்ணம் பூசப்பட்ட அதன் கருப்பு நிற கார்பேஸ் மற்றும் வன்முறை மற்றும் படுகொலைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வலிமையான உடலுடன் அரிவாள் கொலையாளி வேலைநிறுத்தம் மற்றும் நம்ப முடியாத அச்சுறுத்தலாக தெரிந்தார். அது கிட்டத்தட்ட கம்பீரமாக இருந்தது, ஒரு பயங்கரமான கொலைகார விதத்தில். அசைய முடியாமல் அசுரன் அவற்றுக்கிடையேயான தூரத்தை மூடிவிட்டு சன்னியின் உடைந்த இரத்தம் தோய்ந்த உடலின் மீது பாய்ந்ததை அவன் நிராதரவாக பார்க்க வேண்டியிருந்தது. அதன் அரிவாள்கள் காற்றில் எழுந்து கீழே தாக்க தயாராக இருந்தன. அரக்கனின் எரியும் கண்களை பார்த்து சன்னி நினைத்தான், நரகத்திற்கு செல், நீ அதிகமாக வளர்ந்த பிழை. அவரது உடலை நோக்கி அரிவாள்கள் சுட்டன. கடைசி நேரத்தில் ஏதோ பெரிய மற்றும் ஆவேசம் பக்கத்திலிருந்து அசுரன் மீது மோதி அதை தூக்கி எறிந்தது. அது சன்னியின் கார்பேஸ் டோட்டி. அதன் சொந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் எதிரொலியானது எதிரிகள் தரையில் உருண்டு செல்லும்போது கைகால்களின் குழப்பமான குழப்பத்தில் தன்னை பிணைத்து கொண்டது. அது சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தபோதிலும் அதன் பைத்தியக்காரத்தனமான தாக்குதல் மற்றும் அதன் சொந்த வாழ்க்கையை முற்றிலும் புறக்கணிப்பது பெரிய அசுரனுக்கு சிறிது இடைநிறுத்தம் கொடுக்க போதுமானதாக இருந்தது. எதிரொலி அதன் பிஞ்சர்களால் தாக்கியது, அவற்றை ஒரு பைத்தியக்காரத்தனமான சூறாவளியில் உயிரினத்தின் கார்பேஸ் மீது மோதியது. ஒரு கணம் சிட்டினுக்கு எதிராக தாக்கும் சிட்டினின் ஆரவாரத்தால் காற்றின் அலறல் மூழ்கியது. கொலையாளியின் கார்பேஸ் பெரும்பாலும் நடைபெற்றது, ஆனால் அதன் கருப்பு மேற்பரப்பில் 2 விரிசல்கள் தோன்றின. இருப்பினும் அது எல்லா வகையிலும் டோட்டியை விட உயர்ந்ததாக இருந்தது.
அதன் ஒரு அரிவாள் அதன் உடலின் கீழ் மோசமாக பொருத்தப்பட்டிருந்தாலும் அசுரனால் திடீர் தாக்குதலை தடுக்க முடிந்தது. கோபமான அலறலுடன் அது மற்ற அரிவாளால் வெட்டப்பட்டது. தோட்டியின் பின்சர் கைகளில் ஒன்றை வெட்டியது. பின்னர் அது தனது கால்களை கஷ்டப்படுத்தி சிறிய உயிரினத்தை தூக்கி எறிந்தது. இந்த செயல்பாட்டில் ஏற்கனவே சன்னியால் காயமடைந்த பின் கால் முறிந்தது. ஆனால் அசுரன் அதை கவனிக்கவில்லை. வெறியோடும் எரிந்து கைகால்களை அவிழ்த்துவிட்டு மெதுவாக எழுந்து நின்றது. புயலின் ஊளையிடும் இருளில் மற்றொரு காது கேளாத அலறல் ஒலித்தது. சன்னியின் காதுகளை காயப்படுத்தியது. இப்போது என்ன? அவர் நினைத்தார். ஒரு கணம் யோசனைகளை இழந்தார். ஆனால் அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஸ்லேயர் எக்கோவை முடிக்க நகர்ந்தபோது பின் கால் இழந்ததற்கு கணக்கு காட்ட அதன் உடற்பகுதியை சற்று உயர்த்தி சாய்க்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் சிறிய தீவின் நடுவில் ஒரு மின்னல் விழுந்தது. அசுரன் எவ்வளவு உயரமாக இருந்தான்? மின்னல் அதன் உடலில் இருந்து இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாளின் கைப்பிடியில் சிறிய கோணத்தில் வானத்தை குறிவைத்து உடனடியாக ஈர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் சேஞ்சிங் ஸ்டாரின் நீண்ட வாள் திடீரென மின்னல் கம்பியாக மாறியது. உடனடியாக கொலையாளியின் உடலில் கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரம் பாய்ந்தது. கண்மூடித்தனமான ஒளியில் அது தரையில் வீசப்பட்டது. அதன் கார்பேஸில் உள்ள விரிசல்களிலிருந்து புகை மூட்டங்கள் எழுந்தன. நிகழ்வுகளின் ஒரு விசித்திரமான திருப்பத்தில் எஞ்சிய மின்சாரத்தின் வளைவுகள் அசுரனின் சிட்டினில் நடனமாடின. அதன் மீது கருஞ்சிவப்பு வடிவங்களில் மெதுவாக குவிந்தன. அந்த செல்வாக்கின் கீழ் கருஞ்சிவப்பு வடிவம் அதன் நிறத்தை மாற்றி வெள்ளை மற்றும் ஒளிரும். சன்னி இதையெல்லாம் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். இது ஒளிர்கிறதா? ஒரு நொடி அசுரன் இறந்துவிட்டான் என்று அவன் நம்பினான். ஆனால் அப்படி ஒரு உயிரினத்தை கொல்ல ஒரு மின்னல் மட்டும் போதாது. மின்சாரம் தாக்கிய சில நிமிடங்களுக்குப் பிறகு கொலையாளி அதன் உடலை லேசாக அசைத்தார். அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தபோதிலும் அது இன்னும் உயிருடன் இருந்தது மற்றும் கொலை நோக்கம் நிறைந்தது. சற்றே திகைத்து நின்ற அசுரன் தன் கைகால்களை கூட்டி எழுந்து நிற்க முயன்றான். மெதுவாக ஆனால் நிச்சயமாக அது மீண்டும் தன் நினைவுக்கு வந்தது. எலும்பு அரிவாள்கள் பாறைகளுக்கு எதிராக உராய்ந்து அது எழுவதற்கு உதவியது. இருப்பினும் அதற்கு முன் நெஃபிஸ் திடீரென்று அதற்கு முன்னால் இருந்தார். நீண்ட வாளின் முனையை பிடித்து வெப்பம் தன் கைகளை எரித்ததால் அவள் முகம் சுளித்தாள். பின்னர் அவள் பிளேட்டை முறுக்கி கொலையாளியின் உடலை இழுக்கச் செய்து அதை வெளியே இழுத்து அதன் கீழ் உடற்பகுதி கவசத்தின் பெரும் பகுதியை உடைத்தாள். அரக்கன் அரிவாளால் அவளை வெட்ட முயன்றான். ஆனால் மாறிவரும் நட்சத்திரம் வேகமாக இருந்தது. பக்கவாட்டில் பாய்ந்து அவள் ஒரே நேரத்தில் வாளால் தாக்கினாள். ஒளிரும் வெள்ளை சூடான கத்தி மூட்டுக்கு கீழே உயிரினத்தின் கையை பிடித்து அதன் வழியாக பிளந்து பயங்கரமான எலும்பு அரிவாளை நீல நிற இரத்த மழையில் காற்றில் பறக்க அனுப்பியது. கொலையாளி அலறி அடித்து அதன் ஒரு காலால் அவளை விரட்டினான். நெஃபிஸ் மீண்டும் தூக்கி எறியப்பட்டு பாறைகளில் உருண்டு வாளின் பிடியை இழந்தாள். அவள் கண்கள் சிறிது நேரத்தில் கவனம் இழந்தன. அசுரன் மாறாக அதன் உணர்வுக்கு திரும்பினான். ஒரு கையை இழந்ததால் ஏற்பட்ட திடீர் வலி விழித்தெழுந்தது போல் தோன்றியது. அதன் முழு உயரத்திற்கு உயர்த்தி அது தனது அசிங்கமான வாயை திறந்து காது கேளாத ஆத்திரமடைந்த கூச்சலிட்டது. பின்னர் அது அதன் கண்களில் எரியும் வெறுப்புடன் நெஃப் நோக்கிச் சென்றது. ஆனால் அது வெகு தூரம் செல்லவில்லை. வெறித்தனமான அசுரன் அதன் தாக்குதலை தொடங்கும் போதே அடிபட்ட எதிரொலி அதன் பாதையில் தோன்றியது. அதன் ஒரு எஞ்சிய பின்சர் முன்னோக்கி பாய்ந்து சேங்கிங் ஸ்டாரின் வாளால் உருவாக்கப்பட்ட கவசத்தின் பரந்த இடைவெளியில் மூழ்கியது. அதன் கையை முறுக்கி தோட்டி அதை எதிரியின் உடலுக்குள் தள்ளி அதன் உள்ளத்தில் அழிவை ஏற்படுத்தினான். இறுதியில் அது முழு அரக்கனையும் காற்றில் சிறிது தூக்கி அதன் பின்சர் தோள்பட்டை வரை சென்றது. கொலையாளி தனது அரிவாளால் தாக்கி எதிரொலியின் மார்பை துளைத்தார். பிறகு அது 2 முறை இழுத்து அப்படியே விழுந்தது. தோட்டி கோபத்துடன் கத்தினான் மற்றும் அதன் பிஞ்சரை அசைத்தான். பெரிய அசுரனின் உடற்பகுதியை கிழித்தான். வெளியேற்றப்பட்ட எதிரியை பெருமையுடன் கடைசியாக ஒரு பார்வை கொடுத்தது. பின்னர் அது நிலைதடுமாறி தரையில் சரிந்தது. சன்னி சோர்வுடன் எக்கோவை நிராகரித்தார். அது உயிர் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உண்மையில் அவர் மிகவும் அதிகமாக செய்தார். நீங்கள் ஒரு விழித்தெழுந்த அரக்கனை கொன்றுவிட்டீர்கள் கராபேஸ் செஞ்சுரியன். மந்திரவாதியின் குரல் அவன் காதுகளில் பயனில்லாமல் விழுந்தது. அது சிதைந்து தொலைவில் ஒலித்தது. நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள் ஸ்டார்லைட் லெஜியன் ஆர்மர். உங்கள் நிழல் வலுவடைகிறது. நான் வென்றேன். சன்னி தனது கண்களை மூடிக்கொண்டார். இறுதியாக வலி மற்றும் சோர்வு அவரது மனதில் வெள்ளம். மூடுபனி திரும்பியது. எல்லாம் வேறொருவருக்கு நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அவர் சோர்வாக இருந்தார். மேலும் அவரால் சுவாசிக்க முடியவில்லை. இரத்தத்தில் மூழ்குவது மிகவும் இனிமையானது அல்ல. அவனது மனசாட்சி நழுவத் தொடங்கியதும் யாரோ அவசரமாக அடியெடுத்து வைக்கும் சத்தம் கேட்டது.
பின்னர் 2 மென்மையான கைகள் அவன் முகத்தை மெதுவாக தொட்டன.